வணக்கம். வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தீவிரமான இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. அதை ஒட்டிதான் இன்றைய வட்டமேசை விவாத நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். ஸ்டாலின் வர்சஸ் மோடி வர்சஸ் இபிஎஸ் பரப்புரையில் மக்களை கவர்ந்தது யார் அப்படிங்கிற தலைப்புல விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். வணக்கம். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். திரு அக்னீஸ்வரன், நிகழ்ச்சியை உங்ககிட்ட இருந்து தொடங்குவோம். அண்ணன் திரு ஸ்டாலினும் தம்பி திரு ராகுலும் ஒன்றாக நேற்று கோவையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்களை கவர்ந்தது மாதிரி தெரியுது. சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அதற்கான வரவேற்பு மக்களை கவர்ந்தது மாதிரி தெரியுது. அதாவது அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களும் மூத்த அண்ணன் சொல்லல, மூத்த அண்ணன் சொன்னார். யாரையுமே அண்ணன்னு சொல்ல மாட்டேனா? யாரையுமே சொல்ல மாட்டேன். இப்ப இந்த அரசியல் மேடைக்காக சொல்லல, ஆனா என்னுடைய மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையிலே நட்பு ரீதியாக அது பாராட்டுதற்குரியதுதான். ஏற்கனவே போதும்பா, நீங்க ரெண்டு பேரும் நட்பு இருந்து கூடா நட்பு கேடாய் முடிஞ்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஈழத்தை அழிச்சு ஒழிச்சிங்க, அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனாலும் இது வேற நடக்காம இருக்கிறதுக்கு இந்த நட்பு, இந்த அண்ணன் நட்பு தம்பி நட்பு உதவுமான்ற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒண்ணு. இப்ப இந்த கவர்ந்தது யார்? இது இந்திய நாட்டினுடைய காபந்து அரசாங்கத்தினுடைய பிரதமர் இருக்கிறாரு. அவருக்கு அரசு இயந்திரங்கள், அரசு அதிகாரிகள் எல்லாம் ராயல் சல்யூட் அடிப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. அரசு இயந்திரங்களும் அதிகாரிகளும் வழக்கம் போல எல்லாம் நடக்கும். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தான் ஒரு இயல்பான ஒரு பேச்சாக நாம் பார்க்கிறேன். காரணம், ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டின்படி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவர் வர்ற பிரச்சாரம் வர்றது வரைக்கும் சார், அப்பா தமிழ்நாட்டில் பாஜக தான்ப்பா, திமுக தான்ப்பா, என்ன மாதிரியா 2019 ஒரே கூட்டணி, 2021 ஒரே கூட்டணி, ஏதோ இன்னொரு 2053 வரைக்கும் ஒரே கூட்டணி மாதிரி இவங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே கூட்டணி தான். ஆனா 2019 வாங்கிய அந்த 53% 2021 குறைஞ்சிச்சே, அப்பயும் அதே கூட்டணி தானே. அப்ப இப்பயும் அதே கூட்டணி தான், ஆனால் இன்னும் குறையும். திமுக கூட்டணியில தலைவர்கள் ஒரே மேடையில ஏறி பரப்புரை செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. பாஜக கூட்டணியில ரோட் ஷோ போறாங்க. பிரதமர் தொடங்கி பாஜக தலைவர்கள் அடுத்தடுத்து வெவ்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு முழுவதும் ரோட் ஷோ போறாங்க. இது ரெண்டுமே எடுபடாது, இபிஎஸோட பிரச்சாரம் மட்டும்தான் எடுபடும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? அதாவது தேசிய கட்சிக்கு ஒரு பாங்கு இருக்குது. தேசிய கட்சியெல்லாம் ரோட் ஷோ போகும். அது திரு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு மேல வரைக்கும் போனார். அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கட்சி பாஜக ரோட் ஷோ. ரோட் ஷோனை நீங்க மாசே தூங்கு போனது மாதிரி 50 கிலோமீட்டர் நினைச்சிடாதீங்க. சும்மா நம்ம பாண்டி பாஜால இருந்து நம்ம டீனர் வரைக்கும் அப்படி ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி போயிட்டு, அதுவும் பாருங்க மக்கள் நெரிசலான கூட்டத்தில் மக்கள் நடைபாதை வாசிகள் தெலுங்கு வருட பிறப்பு அன்னைக்கு எப்ப அவங்க அன்னைக்கு தான் நிம்மதியா ஏதாவது கூட்டம் வரும், இப்ப லீவு நாள் அப்படின்னு நினைச்சுக்கு இருந்தா இங்க வராத போ ஏன்னா நாங்க வரப்போறோம். நீங்க பாண்டி பாஜார் மட்டும் பிடிச்சா போதுமா? ஒட்டுமொத்த இந்தியாவின் மனங்களை பிடிக்க வேணாமா? அப்ப மிக்ஸாம் புயலுக்கு ஏன் வரல? சென்னையின் மைய பகுதி டி நகர், அதனால அங்க போறாரு. அப்படின்னா நீங்க பாரிஸுக்கு போயிருக்கணும், பாரிமுனையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கணும். பாரிமுனையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்சிருக்கும். நான் இப்ப கேட்பது, உடனே ஸ்ரீராம் அவர்களுக்கு கோவம் வரும். ஏப்பா 31 வருஷம் நீங்க அதிமுக ஆட்சி ஆண்டீங்கல்ல, அப்ப எல்லாம் இந்த மேடு பள்ளம் இல்லையா? அதுக்கு தான் பின்னாடி கேட்க போற ஸ்ரீராமுக்கு இப்ப பதில் சொல்லிடுறேன். ஸ்ரீராம் சார் சிரிக்காம தான் இருக்கார், கோவத்தோட தான் இருக்கார் போல இருக்கு. அவங்க சிரிக்க மாட்டாங்க சார். கேப்போம். ஆனா சார் சிறபுஞ்சியில ஒரு வருஷம் பூரா நிறைய பெய்யுற மழை, காயல்பட்டியில ஒரு நாளில 96 சென்டிமீட்டர் பெஞ்சிச்சு. அப்ப பேருன்னு அறிவிக்க மாட்டோம், நாங்க பணம் தர மாட்டோம். அதுக்கு உண்மைதான், நிதியமைச்சர்கிட்டே காசு இல்ல, எப்படி காசு கொடுப்பாங்க? ஆகையினால இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் திரு ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரே தொகுதியிலே பேசுறது எல்லா தொகுதியிலும் பேசல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அந்தந்த தொகுதிக்கு எது தேவை, அந்தந்த மக்களுடைய உளப்பூர்வமான எண்ணங்கள் எப்படியோ அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு எளிய விவசாயியாய்,
ஒரு புதிய பொதுச் செயலாளராய் இன்னைக்கு களம் கண்டிருக்கிறாருன்னு நான் பாக்குறேன். ஓகே, திரு ஸ்ரீராம், பெரும் திட்டமிடலோடு நடந்த ரோட் ஷோவே ஒன்னும் எடுபடல, மக்கள்கிட்ட வரவேற்பை பெறல அப்படின்னா திரு இபிஎஸ் உடைய பிரச்சாரம் தான் எடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு அக்னீஸ்வரன். வணக்கம்ங்க. இல்ல, நிச்சயமா இந்த கவர்ச்சிக்காக ஓட்டு போட காலம் முடிஞ்சதுங்க. இனிமே வளர்ச்சிக்காக தான் ஓட்டு போடுவாங்கன்றது மக்கள் நிச்சயமா அதை டிசைட் பண்ணிருக்காங்க. சோ ஆகையினால இங்க வந்து கவர்ச்சி பேசி மக்களை ஏமாத்திய காலம் முடிஞ்சது. ரைமிங்கா இருக்கேங்க. நீங்க வந்து இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இருக்கக்கூடிய 39 எம்பிகள் அவங்களுடைய கான்ஸ்டிடுவன்சி ஃபண்ட் 5 கோடி ரூபாய்க்கு 25% மேல அவங்க செலவழிக்கல. இந்த 39 எம்பிக்கள் செய்த துரோகம் இது ஒண்ணுலயே உங்களுக்கு தெரியுது. அப்ப 75 கோடி பணத்தை, உங்களுக்காக கொடுத்த பணத்தை உங்கள் கான்ஸ்டில நீங்க செலவழிக்க முடியாத ஒரு திராணியற்ற எம்பிக்கள் நீங்க திருப்பி இந்த தமிழ்நாடு அமைச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க உங்க கொடுத்த பணத்தை செலவழிக்காத நீங்க திட்டம் எடுத்து வரேன்னு சொன்னா யார் நம்புவாங்க? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வான ஏறி வைகுண்டத்துக்கு போறாங்க. ராகுல் போன்றவர்கள் பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாங்க, நாங்க என்ன செய்ய போறோம், பாஜக ஏன் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்தி பொதுக்கூட்டங்கள்ல பரப்புரை கூட்டங்கள்ல பேசுறாங்க. திரு இபிஎஸும் அதே மாதிரி திமுக ஏன் ஆட்சி பொறுப்புக்கு மீண்டும் வந்துடக்கூடாது, நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் இடங்களை பெற்றக்கூடாது, பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுங்கிறத பேசுறாரு. ரோட் ஷோங்கிறது என்ன வெறும் சிம்பலை காமிக்கிற அந்த ரோட் ஷோ மூலமா என்ன பரப்புரை வியூகம் அது? அதாவது முதல்ல மக்களை ஆட்டும் அந்த மாதிரி வேன்ல ஏத்தி கூட்டுல அமைச்சர் வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டு இவ்வளவு மக்கள் வந்துட்டாங்கன்னு காட்டுற முயற்சி இல்ல. மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பாக்குறது தான் அந்த ரோட் ஷோ. அண்ணன் தம்பிகள் 2 பேரும் அவ்வளோ நட்பாக இருக்கக்கூடிய அண்ணனும் பெரிய அண்ணனும் தம்பியும் காவேரியில அந்த மேகதாது அணையை நீங்க வந்து கட்டாதீங்கன்னு ஒரு வாக்குறுதி அண்ணன் பெரிய அண்ணன் கேட்டிருக்கலாம். தம்பி விட்டு சரிங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல காவேரி தண்ணியில கொஞ்சம் அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்பது நாடு அறியும். சோ அவருக்கு இன்னும் பாஜக தலைவர்களுடைய அவர்களுக்கு தொடர வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு மக்கள் உணர்ச்சி பூர்வமாக உஷாராக இருப்பார்கள் என்றுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. இல்ல, எடப்பாடி வந்த பிறகு திமுக கூட்டணி தலைவர்களுடைய பிரச்சாரமும் பாஜக தலைவர்கள் பிரச்சாரமும் எடுபடாம போயிடுச்சுன்றார்ல. பாஜக தலைவருடைய பிரச்சாரத்தை மக்கள் கவரக்கூடிய அளவுக்கு கொடுத்தாங்களா? அவங்க மக்களுக்கு உண்மையை சொன்னாங்க. பாஜக அந்த உண்மைதான் இனிமே மக்கள் விரும்புறாங்க. அதுதான் உங்களுக்கு முதலையே சொன்னேன். உதாரணம் கவர்ச்சி இல்லை. உதாரணம் நிச்சயமாக இது 9 வருஷத்துல என்ன பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்த 25 விக்ஷித் பாரத், அடுத்த 25 வருஷத்துக்கு நாட்டை எப்படி வழி நடத்தி செல்வோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடை எப்படி பண்ணுவோம்னு சொல்றாங்க. 5 ட்ரில்லியன் எக்கானமி பத்தி பேசுறாங்க, ஊழலை பத்தி பேசுறாங்க, அதே மாதிரி குடும்ப ஆட்சியை பத்தி பேசுறாங்க, ஆத்ம நிர்பரை பத்தி பேசுறாங்க. சோ மக்களுக்கு வளர்ச்சியும் எதிர்காலத்தையும் இளைஞர்களையும் விவசாயிகளையும் ஏழைகளையும் பெண்களையும் பத்தி பேசுறாங்க. சோ இதுதான் வந்து மக்கள் பாக்குறாங்களே தவிர அடுக்கு மொழி அடுக்கு தொடர்லாம் இனிமே எடுபடாது என்பது என்னுடைய பார்வை. திரு கார்த்திகேயன், பாஜக தலைவர்களுடைய பிரச்சாரத்துல திரு மோடி பிரதமர் தொடங்கி அனைத்து தலைவர்கள் பிரச்சாரத்துல வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி பரப்புரை மேற்கொள்ளப்படுது. என்ன பண்ணோம் 10 வருஷத்துல, இவங்க என்னெல்லாம் பண்ணல, இனிமே நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த வளர்ச்சி ஓரியன்டடுங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு கவர்ச்சியை கொடுக்க தானே செய்யும். அது இருந்திருந்தா கொடுக்கும். பிரதமரோட கேம்பெயின் வந்து நான் பை அண்ட் லார்ஜ் எல்லா மாநிலங்களிலும் பேசுறதையும் பார்க்கிறேன். அவருடைய பிரச்சாரத்துல அதிகமாக மேலோங்கி இருக்கிறதுன்றது எதிர்கட்சிகள் மீதான விமர்சனம் தான் வைக்கிறார். அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் அனைவரையுமே வந்து கரப்ட், ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது. ஈடியை பத்தி அவர் பேசின அளவிற்கு அவர் வளர்ச்சியை பத்தி, அவர் 10 ஆண்டுகளில் செய்ததை பத்தி பேசல பிரதமர் மோடி. ஒப்பீட்டளவில் சொல்றேன். அவர் மொத்த பேசின பேச்சுக்களை எடுத்து பாத்தீங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம், ஜார்க்கண்டுக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம், அசாமுக்கு செஞ்சிருக்கோம், இப்போ ஒவ்வொரு மாநிலமா போறார் இல்லையா, அந்த இடங்கள்ல செய்த சாதனைகளையும் எதிர்கட்சிகள் மீது வைத்த விமர்சனத்தையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது அதிகமா வந்து இருக்கிறது எதிர்கட்சிகள் மீதான விமர்சனம் தான். அதில் ஊழல்ன்றதான் பேசுறாரு. ஆனா அதே பிரதமர் எலக்டோரல் பாண்ட், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஊழல் அப்படின்னு எதிர்கட்சிகள் மீது பிரதமர் வைக்கக்கூடிய விமர்சனம் பரப்புரையில வைக்கிறது ஈடுபடாதா மக்கள்கிட்ட? இது 2 தேர்தல் அதுக்காக உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க ஊழல்னு சொல்லி தான் வந்து 2014 ஆட்சிக்கு வந்தீங்க. 2G கோல்கேட் எல்லாம் பேசிட்டு தான் வந்தீங்க. அதற்கப்புறம் குடும்ப ஆட்சி எல்லாம் பேசிட்டு தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் 2 முறை வந்து கொடுத்தாச்சு. அப்ப 3வது முறை நீங்க வந்து மீண்டும் பிரதமராக வேண்டும்னு கேட்கக்கூடிய ஒரு நபர் வந்து 10 வருஷத்துல இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி வந்தா நான் என்ன செஞ்சிருக்கேன் பாருன்ற சாதனை விளக்கத்தை தானே சொல்லணும். அவர் ரிப்போர்ட் கார்டு எடுத்து தானே கொடுக்கணும். இத்தனை பண்ணியிருக்கேன்றதை தானே முன்னிலைப்படுத்தணும்.
அதற்கப்புறம் பாத்தீங்களா நீங்க வந்து ஊழல ஒழிக்கிறேன்னு நான் சொன்னேன், வந்து இவ்வளவு பணத்தை மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், 15 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்களான்னு சொல்லணும். இல்ல குறைந்தபட்சம் இத்தனை லட்சம் கோடி வந்து டெபாசிட் ஆனது சுவிஸ் பேங்க்ல இருந்து நீட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். அதையெல்லாம் காமிச்சு, இல்ல வளர்ச்சி திட்டங்கள் இவ்வளவு செஞ்சிருக்க, நீங்கள் ஊழலை நிராகரித்தால், குடும்ப ஆட்சியை நிராகரித்தால் இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு அந்த பட்டியலிட்டு இருந்தாருன்னா மக்கள்கிட்ட அவர் ஏற்புத்தன்மை வந்திருக்கும். அவர் இன்னும் வந்து பெரிய அளவிற்கான வெற்றிக்கு சாத்தியமாகும். ஆனால் மாறாக 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுல தான் வந்து சுவிஸ்ல வந்து இதுவரை இந்தியாவில இருந்து டெபாசிட் செஞ்சதுலயே அதிகமான டெபாசிட் ஆனது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவில இருந்து டெபாசிட் ஆனது ஒரு ஆண்டுக்கு. அது அரசாங்கம் கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்றேன், 30,000 கோடிக்கு மேல. அப்போ நீங்க பிளாக் மணி டெபாசிட்ன்றது, டாக்ஸ் ஹேவன்ல டெபாசிட்ன்றது அதிகரிக்குது உங்க பீரியட்ல. நீங்கள் சொன்னது போல மீட் எடுத்துட்டு வரல. சரி, அப்படி நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, அது குறைந்தபட்சம் அதையாவது அதன் மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இத்தனை பேரை சிறையில் போட்டிருக்கீங்களா அப்படின்னா, கடைசியாக ஹேமந்த் சோரனையும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் எலெக்ஷனுக்கு 1 மாசம் 1.5 மாசம் முன்னாடி ஜெயில பிடிச்சி போட்டதை தவிர எத்தனை பேருக்கு மேல கன்விக்ஷன் வாங்கியிருக்கீங்க? நீங்கள் எந்த 2G கேஸ் மேல அந்த சவாரி செய்து வந்து ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த கேஸ் 75% ஆஃப் ட்ரையல் வந்து உங்க பீரியட்ல தான் நடந்தது, மோடி அவர்களுடைய ஆட்சியில தான் நடந்தது. கடைசியில் அக்விட்டல் தான் வந்துச்சு. ஓபி சைனி அந்த சிறப்பு நீதிபதி சொன்னார், 7 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், ஏதாவது தரவில் எடுத்துட்டு வரீங்க, எல்லாம் நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இதை அடிப்படையில் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி ஆர்கஸ்ட்ரேட்டட் சார்ஜ் ஷீட்னு சொல்லி தூக்கி போட்டார். சரி, திமுக கூட்டணி தலைவர்களுடைய பிரச்சாரம், இபிஎஸ் ஓட பிரச்சாரம் மக்களை கவருதா, எப்படி இருக்கு? இல்ல, இந்த பொதுவான வந்து பிரச்சாரம்ன்றது நீங்கள் என்ன if you are to rankன்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து ஸ்டாலின் இருப்பார். அவர் வந்து நான் சொல்வது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய விஷயங்கள்ல சொல்றேன், மக்கள்கிட்ட வந்து ஒரு இமோஷனல் கனெக்ட் ஏற்படுத்த விதத்தில் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சுணக்கம் இருந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில வாரங்களாக நல்லாவே வந்து தீவிரமாக பிரச்சார காலத்தில் இறங்கியிருக்கார். அதுவும் கடந்த சில நாட்களாக வந்து அவர் பிஜேபி மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறது ஓரளவு இருக்கு, இன்னும் பெரிய அளவுக்கு இன்னும் செஞ்சிடல. முதல் கட்டத்தில் இல்லாத அளவு இரண்டாம் கட்டத்தில் பண்ணது மூலமாக அவருக்கும் ஒரு நல்ல ஒரு இமோஷனல் கனெக்ட் ஏற்படுது. மோடி அவர்களை பொறுத்தவரை நேற்று நான் வந்து நண்பர்கிட்ட நீங்க கேட்டீங்க, ராகுல் காந்தியோட கோவை விசிட் அண்ணன்களை பத்தி பேசுனீங்க இல்லையா? அப்போ இங்க வந்து ஒரு 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் எப்படி பரிணமிச்சு இன்னைக்கு மாறி வந்திருக்குன்னா, இந்த ஸ்டேட்டினுடைய மக்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அதோட ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வந்து அவர் பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தமிழ் பெருமை பேசுவது, இங்க இருக்கக்கூடிய அரசியல் புரிதல், மக்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அதெல்லாம் புரிந்து பேசக்கூடிய ஒரு தலைவரா அவர் உருவெடுக்கிறார். ஸ்வீட் 1 கிலோ வாங்கிட்டு வந்து ரசகுல்லா ஜாமுன் வாங்கிட்டு வந்து ஸ்டாலின் கொடுத்து நான் யாரும் அண்ணன்னு சொன்னதே இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு ஏற்புத்தன்மை அதிகரிக்கும். ஏற்கனவே வந்து கம்பாரிசன்ல பாத்தீங்கன்னா 77% வந்து ராகுல் காந்தி இஸ் மோர் லைக் தேன் மோடி. அதாவது 3 ஒரு பங்கு தான் வந்து 25% தான் வந்து மோடி வர்றார். 75% திரு ராகுல் காந்தி தான் ஏற்கப்படுகிறார் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லுது. அப்ப அதையும் தாண்டி அவர் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய புரிதல் எவ்வாறு இருக்கு அப்படின்றது கேட்ட அரசியல் பேசுறது தான். அவர் வந்து பாராளுமன்றத்திலேயே 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார், அந்த டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் அந்த சமயத்தில் சொன்னார் இல்லையா, நீங்கள் எந்த காலத்திலும் உங்களால் தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டையும் வந்து வென்றெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கனெக்டை வந்து நீங்க ஏற்படுத்தணும். இப்ப மோடி அவர்கள் வெறுமனே தமிழ் பெருமை பேசுவதை தாண்டி அது என்ன பேசினால் மக்களோடு வந்து அவர் அசோசியேட் அவர் எளிமையாக அவரோடு மனங்களை வென்றடிப்பார்ன்றது முக்கியம். டாப் 3னா நீங்க ஸ்டாலின், எடப்பாடி, மோடி அந்த லிஸ்ட்ல வந்து ராகுல் ஒரே ஒரு வந்தனால சேர்த்தல. திரு சுமந்த், டாப் 3 அப்படின்னு ரேங்க் பண்ணா நான் திரு ஸ்டாலின், திரு இபிஎஸ், திரு மோடி அப்படின்னு ரேங்க் பண்ணுவேன். இபிஎஸ் வந்து முதற்கட்டத்தில் கொஞ்சம் சுணக்கம் தெரிஞ்சது, 2ஆம் கட்டத்தில் அவருடைய பிரச்சாரம் சூடு பிடித்தது அப்படின்னு திரு கார்த்திகேயன் சொன்னாரு. யாருடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட கவர்ந்ததாக நீங்க நினைக்கிறீங்க? அந்த கருத்தோட நான் ஓரளவுக்கு உடன்படுறேன். ஆனால் இந்த நேச்சுரலா எப்பவுமே பார்க்கும்போது எதிர்கட்சியினுடைய பிரச்சாரத்துல ஒரு விறுவிறுப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால நான் அந்த ஆர்டரை மாத்தி போடுவேன். இபிஎஸ், ஸ்டாலின் அண்ட் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு என்னன்னா, அதிமுக வந்து ஃபீல்ட்லயே கிடையாது அப்படின்னு இருந்த ஒரு நிலை. ஈவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட என்ன ஆக போகுது தேர்தல், இப்போ பாஜக மாநில தலைவர் சொல்றாரு பாருங்க, 4ஆம் தேதி ஜூனுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இது வந்து ஒரு 2 months பேக் ஒரு மைல்டு டவுட் மக்கள் இடையே உருவாக்குச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து கூட்டணியும் உருவாகாம இருந்தது அதிமுகவுக்கு. அப்புறம் புதுமுக வேட்பாளர்கள் போடும் போதெல்லாம் நிறைய சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகங்களை வந்து பெருமளவுல திரு எடப்பாடியினுடைய பிரச்சாரம் வந்து மாற்றி இருக்கிறது. சோ அந்த காரணத்துக்காக திரு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி. உண்மையாகவே
இந்த கேம்பெயின் தொடங்கும் போது இந்த அளவிற்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபீலிங் இருக்கிறது என்று பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகளில் அவங்க பர்ஃபார்மன்ஸை திமுக இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த லெசன் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த வாட்டி என்ன ரிசல்ட் வருதோ, பெரும்பாலான இடங்கள்ல அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அது ஆனாலும் ஒரு லெசன் மாதிரி இருக்கிறது. ஏன்னா ஓட் ஷேர் நிச்சயமாக குறைய போற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி பாஜகவினுடைய பிரச்சாரம், எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி யார் வகுத்தாங்கிறது நம்ம நிச்சயமா தேர்தலுக்கு பிறகாவது தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த கச்சத்தீவு போன்ற இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி, அதுக்கு முன்னாடி கூட டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் தமிழ்நாடு இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய பிளான்ட்டு குஜராத்துக்கு போயிருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீங்க டெவலப்மெண்ட்னு பேசுறீங்க இல்லையா, தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 பெரிய திட்டங்கள் 10 ஆண்டு கால ஆட்சி, ரைட்டா? டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு. 11 மருத்துவக் கல்லூரிகள் 11 மருத்துவக் கல்லூரிகள்ங்கிறது வந்து மருத்துவக் கல்லூரிகள் முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருந்தது. 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க, நிச்சயமா வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு பிக் புஷ், இப்போ தமிழ்நாடு என்ன சொல்றோம், மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த கண்ட்ரி. ஏன் இப்போ ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் நிச்சயமா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்திருக்கும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சோன்னு சொல்ல முடியலையா பாஜக? எய்ம்ஸ்ல எப்பங்க வேலை தொடங்கினாங்க? 2 வாரமோ 3 வாரம் முன்னாடி தானேங்க எல்என்டி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சாங்க. நான் என்ன கேட்குறேன், 2019 அடிக்கல் நாட்டு விழா, ரைட்டா? முதலமைச்சர் வந்து இது வந்து சரி எங்களுக்கு தெரியாம போச்சு, எலெக்ஷன் தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, 2021 இருந்து இது ஒரு கேம்பெயின் இஷ்யூ ஆக இருந்திருக்கிறது. ஒரு 2 பில்டிங்கை போட்டு ஒரு ஓபிடி பிளாக்கை நடத்தினாங்கன்னா எவ்வளவு செலவாயிருக்கும்? செங்கோலை கொண்டு போய் நாங்கள் பாராளுமன்றத்தில் வச்சுட்டோம், காசி தமிழ் சங்கம் நடத்துகிறோம். யார் இது வந்து எங்கிருந்து இதெல்லாம் இஷ்யூஸ் ஆகுது? கச்சத்தீவை மீட்போம். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத விட ஒரு 4 வெள்ள நிவாரணம் ஒன்றும் இல்லைங்க, 200 கோடி டோக்கன் அமௌண்ட் கொடுத்துருக்கலாமே. இது வந்து பாஜக இன்னும் டபுள் ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஓகே சென்சிட்டிவ், பிரதமர் வர வேண்டாம், பிரதமர் வரலன்னு வச்சுக்கோங்க. பிரதமர் வரலன்னா ஒரு ஸ்பீச், அதுல வந்து நாங்க வந்து அர்ஜென்ட்டா நாங்க நிவாரணத்துக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து கொடுக்கிறோம், டோக்கன் அமௌண்ட். நான் அதுக்காக வந்து 5000 கோடி கொடுக்கணும்னு சொல்லலை. பட் இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு அப்ரோச் எடுக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கா மக்களுக்கும்? மேசிவ் டிஸ்கனெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்டல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி, டிஃபென்ஸ் காரிடார் சொன்னாங்க இல்லையா, 12,000 கோடி 2022 முடிவு வரைக்கும், அதுல 3000 கோடி தான் வந்திருக்கு இது வரைக்கும். பட் 3000 கோடி ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மத்திய அரசு கொடுத்ததுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஓகே திரு ராம்கி, பாஜகவுடைய பிரச்சாரத்துல மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் பாஜகவுக்கும் பெரும் இடைவெளி இருக்கு. அந்த பரப்புரை ஸ்ட்ராட்டஜியே யார் வகுத்து கொடுத்தான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. அப்படின்னா இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும், வாக்காளர்கள்ட்ட போய் சேர முடியும்? இல்லை சார் வந்து கட்சித்தீவை முன்னிலைப்படுத்தி சொன்னார், மேபி அது டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் வந்து அவங்க வந்து அதை மற்ற எல்லா மாநிலங்களையும் செய்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. மேபி அவங்க ஆட்சியில் இருப்பதனால் அதை செய்ய முடிந்தது. அதாவது ஒரு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பிரதமர் அவர்கள் ரோட் ஷோ நடத்த முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் கூட, அண்ணாமலை அவர்கள் எண்மண் மக்கள் யாத்திரையெல்லாம் செய்கிறார். அவர் வந்து அதில் அது எந்த விதமான கெடுபிடிகளும் இல்லை. மக்கள் தொண்டர்கள்லாம் சேர்ந்து போய் அவர் கூட நடந்த இதெல்லாம் உண்டு. எப்படி ஜோடோ யாத்திரை நடந்ததோ, பாரத் ஜோடோ யாத்திரை நடந்ததோ, அது மாதிரி நடந்த யாத்திரை தான் அது. அதனால மக்கள் மத்தியில் போய் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஷோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஏறி எல்லாம் தலைவர்களும் மேலே ஏறி கையாற்றுவதை விட இது போல மக்களை நோக்கி போவது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கூடுதல் பலனை கிடைக்குது. எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறும், நேற்று அமித்ஷா அவர் குறிப்பிட்டது கூட, இங்கே வந்திருக்க மக்கள் அத்தனையும் 100% மாறும் அப்படின்லாம் எந்த விதமான உத்தரவாதம் தர முடியாது. ஆனா இது ஒரு விதமான இந்தியா கூட்டணி ஏன் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது, ஏன் திரு மோடி மீண்டும் பிரதமராக கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லும் போதும், இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்திட்டே இருக்கிற போதும்,
களம் இங்க தானே இருக்கு, இவங்க 2 பேருக்குள்ளேயும் தானே இருந்துட்டே இருக்கு. இல்ல இந்த தேர்தலை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து 4 முனை போட்டி இதுல பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு பாஜக பிடிக்காதுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எனக்கு பாஜகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அதனால இது வந்து மக்கள் எப்போதுமே நாடாளுமன்ற தேர்தலை வந்து உள்ளூர் பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் அணுகிறார்கள். இதுதான் ரெக்கார்ட், நம்ம பாஸ்ட் ரெக்கார்ட் அதுதான் சொல்லுது. 2004 ஆகட்டும் 2009 எல்லா விதத்திலையும் வந்து உள்ளூர் பிரச்சனைகள் என்னவோ அதுதான் வந்து வாக்காளர் மனதில் வந்து ஃபிளாஷ் ஆகும். மாநில அரசுடைய செயல்பாடு, மாநில அரசோட செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கறத பொறுத்து தான். சோ அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து எனக்கு திமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அப்படி போவாங்க. இன்றைய தேர்தல் வந்து ஒரு ரொம்ப சுமூகமா, அதாவது இன்ஃபேக்ட் நான் கடந்த 3 வாரங்கள்ல ஒரு 8 தொகுதிகளில் போய் ரொம்ப ரொம்ப க்ளோஸா கவனிச்சிட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. அந்த தயக்கம் வந்து ஒரு என்னத்தை சொல்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கலாய்ப்பாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் ரொம்ப இறுக்கமான மனநிலை நாம ஏன் வெளில சொல்லணும் அதை அப்படின்னு கூட நிலைமையா இருக்கலாம். ஆனால் மக்கள் மனதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கிறது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாலும் தெரியல. அது ஒரு சலிப்பாக இருக்கலாம், அல்ல அதுக்கு பின்னாடி ஒரு எரிமலையாக கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா வந்து இது ரொம்ப இயல்பான தேர்தலா நான் பாக்குறேன். இல்ல யார் மீதான கோபம், யார் மீதான அயற்சி, யார் மீதான ஆதங்கமா இருக்கு? மாநில அரசு ஒண்ணும் பண்ணல அப்படின்னு யோசிக்கிறாங்களா, இல்ல மத்திய அரசு ஒண்ணும் பண்ணலன்னு யோசிக்கிறாங்களா? ஏன்னா நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல். அதுதான் புரிஞ்சுக்க முடிஞ்சதா? அந்த பேட்டர்ன் வந்து நீங்க ஒரே பகுதியை சேர்ந்த தொகுதியிலோட நம்ம பார்க்க முடியல. ஒவ்வொரு தொகுதிக்கும் கள நிலவரங்கிறது மாறுபடுது. இப்ப நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தில் யார் முன்னேறி இருப்பாங்க நீங்க கேள்வி எடுப்பீங்க. இப்ப மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில யார் பிரச்சாரத்தை முன்னேறி இருப்பாங்கன்னு சொன்னா நான் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் காளியம்மாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க உள்ளூர் பிரச்சனை தொட்டு காமிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க 4 தொழிற்சாலை 4 ஆலை வரணும், வரல. கரும்பு ஆலை ஏற்கனவே இருந்தது, மூடப்பட்டது. திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் நடக்கல. பஞ்சாலை வரல அப்படின்னு அவங்க அடுக்குறாங்க. அதை வந்து மக்கள் வந்து கரகோஷத்தோட வரவேற்கிறார்கள். பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் சேருங்கிறது டிஃப்ரெண்ட். அது எந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகளை பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆனாலும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு பிரதான வேட்பாளர் அவர் ஏதாவது ஒரு சில அலைகளை ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறார். அது மக்கள் மத்தியில் அது ஒரு ஓட்டிங் பேட்டர்னை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சோ நீங்க இப்படி ஒவ்வொரு தொகுதியா பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் நம்மளால முடிவுக்கு வர முடியவில்லை. அப்ப இப்ப இன்ற நிலைமையில பார்க்கும்போது உள்ளூர் பிரச்சனை முன்னிலைப்படுத்தப்பட்ட வாக்காளர்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு. ரெண்டாவது நீங்க குறிப்பிடுற திமுக தலைவர்கள் ஆகட்டும், அண்ணா திமுக எல்லாரும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் பேசுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் என்ன பேசினாரோ அதை தான் வந்து மற்ற நகரங்களிலும் பேசினார். உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு நகரங்களிலும் என்ன பேசணும் அதே ஸ்கிரிப்டை தான் பேசினார். அதே தான் பைசா பத்தி சொன்னாரு, செங்கல் பத்தி பேசினாரு, அதே தான் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே. நீங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் புதுவிதமான விஷயங்களை ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தோடு முன்வைக்க வேண்டும் போது அப்பதான் நீங்க அது விவாத பொருள் ஆக வேண்டும். நீங்க தொடர்ந்து இது 5 ஆண்டுகளாக என்ன பேசினீர்களோ அதை தான் வேறு வார்த்தைகளோட அதே வார்த்தைகளில் போடும்போது மக்கள் மனதில் ஒரு பெரிய செழிப்பு தட்டு. திரு பொன்ராஜ், இதுவரைக்கும் விருந்தினர்கள் பேசினதுல தொகுத்ததா எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் எடுபடுது. அந்த அடிப்படையில் திரு இபிஎஸ் உடைய விமர்சனம் மக்கள்கிட்ட அதிகமாக கவர்ந்திருக்கு. ஒரே மாதிரி எல்லாரும் பேசுறதுனால ஒரு சலிப்பும் அயற்சியும் இருக்கு. தொடர்ந்து 5 வருடங்களுக்கு மேல ஒரே மாதிரி பேசுறாங்க. சுமன் சார் சொன்ன மாதிரி பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னே புரியல. ஒவ்வாத விஷயங்களை கூட இந்த நேரத்துக்கு ஒவ்வாத விஷயங்களை பிரச்சாரங்கள்ல முன்வைக்கிறாங்க. அதனால அது எடுபடலைன்னாரு. திரு ராம்கி, உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. காளியம்மாள் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வந்து உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க. அப்படிலாம் பொதுவாக மாநில பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் நாடாளுமன்ற தேர்தல்னா கூட உங்க அப்சர்வேஷன்ல யாருடைய பிரச்சாரம் எடுபடுதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளில் ஆளுகின்ற பிஜேபி அரசை பற்றி தான் எல்லாருமே பேச வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ஆட்சி வேணுமா வேணாமான்றதான் கொஸ்டினே, அதான் கேள்வி இன்னைக்கு. அப்போ அதை வந்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா மேடைகளிலுமே வந்து பல்வேறு கருத்துக்களை மோடியினுடைய ஃபெயிலியர்ஸ், அந்த தோல்வியை, அவருடைய வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பல்வேறு விதங்களை முதல்ல டச் பண்ணிட்டு தன் திமுக அரசு, திராவிட மாடல் அரசு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறது, நாங்கள் எப்படி சமூக நீதிக்கு குரல் கொடுப்போம், மாநில சுயாட்சிக்கு எப்படி குரல் கொடுப்போம் என்பதை வலியுறுத்தி சொல்றாரு. அதுக்கடுத்து இபிஎஸ் அவர்களை அதிமுக எந்த அளவிற்கு அதிமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணி உறவு இருக்கிறது என்று அவரையும் அட்டாக் பண்றாரு. இப்ப இது வந்து தொடர்ந்து ஒரே விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்லை. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்டை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பட் திரும்பி ரிப்பீட் பண்றான்னு இருந்தா கூட அது ஒரு வகையில நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் மத்தியில வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்றத அங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க.
அதனால திரும்ப திரும்ப பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா அது போய் சேரணும். இதுதான் பிரச்சனை, இதுதான் இஷ்யூ, இது திரும்பி மோடி வந்தால் இது ஆகும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி அதை வந்து மக்கள் மனதில் இடம்பெற வைக்கிறார் திரு ஸ்டாலின். அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். காலையில் வந்து மக்களை வந்து தெருவில் போய் சந்திக்கிறார், மார்க்கெட்டில் சந்திக்கிறார், கடை தெருவில் போய் சந்திக்கிறார். அப்போ அந்த மக்களோடு அது எந்த ஊருக்கு போகிறாரோ அதெல்லாம் அது அப்போ மக்களோட கனெக்ட் ஆகிறார் அவர். அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி எங்கு சென்றாலும் கூட்டுகிறார்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. திமுக ஒரு வின்னிங் கூட்டணி, இந்தியா கூட்டணி ஒரு வின்னிங் கூட்டணி இன் தமிழ்நாடுன்னு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிருக்கு. இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சார பலமா இருக்கு. இரண்டாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இரண்டாவது நம்ம இபிஎஸ் அவர்களை தான் சொல்லணும். இபிஎஸ் அவர்களை வந்து ஏற்கனவே இவங்கெல்லாம் சொன்னதுபடி அவர் ஒரு எதிர்க்கட்சியே இல்லை, அவர் வந்து பிஜேபி தான் எதிர்க்கட்சி என்று சொல்லி தான் அண்ணாமலை போன்றவர்கள் அதிமுகவை இது பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம், நெகேட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள் அதிமுகனா நான் தான், அதிமுக என் தலைமையில் தான் இருக்கு, அதிமுகவை காப்பாற்ற என்னால் தான் முடியும், நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இன்றைக்கு களத்தில் நிரூபிச்சிருக்கார். களத்தில் வந்து இன்றைக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை, திமுகவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அதிமுக இன்னும் பலமாக வலுவாக கிராமத்தில் இருக்கிறது என்பதை இபிஎஸ் நிரூபிச்சிருக்காரு. ஆனா களத்துல, பிரச்சார களத்துல திமுகவை தான் விமர்சிக்கிறாரு, பாஜக விமர்சிக்கல அப்படின்னு அவர் மீது விமர்சனம். அது அவருடைய பலவீனம், அது அவருடைய பலவீனம். அதனால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பலவீனத்தினால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர் போராடுகிறார். அதை வந்து மூன்றாம் இடத்திற்கு அவரை தள்ளிவிட வேண்டும், அதிமுகவை முற்றும் முழுவதுமாக அழித்து விட வேண்டும் என்று பிஜேபி கனவு கண்டது. அதை வந்து அவர் விட்டுக் கொடுக்க விரும்பல. அது களத்தில் போராடுறாரு, திமுகவை குறை சொல்றாரு. திமுக மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, மக்களுக்கும் திமுக மேல சில அதிருப்திகள் இருக்கு. இபி பில்லு, பல்வேறு விலையேற்றங்கள், பல்வேறு சுமைகள் வந்து இருக்கு. ஆனால் மக்கள் வந்து அந்த சுமையேற்றங்களை 2026 தான் கவனிப்பாங்களோடைய, இப்ப கவனிக்கப்பட வேண்டிய மோடி தான் என்ற நிலையில் இருப்பதனால இபிஎஸ் ஸ்ட்ராட்டஜி தவறு. இபிஎஸ் இன்னொரு முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு, புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் எப்படி அறிமுகப்படுத்தினாரோ, அவர் பழைய ஆளுகள்லாம் ஓடிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு, எங்களால் செலவழிக்க முடியாது, தோக்குறதுக்கு எதுக்கு நாங்கள் செலவழிக்கணும் ஓடினாங்களான்ற விஷயம் இல்லாமல் புதுமுகங்களை அறிமுகப்படுத்திருக்காரு. நீங்கள் கோவை எடுத்துக்கோங்களேன், ஒரு ஐஏஎம் கிராஜுவேட் சிங்கை ராமச்சந்திரன் ஒரு பண்ணிக்கார். இந்த பையன் அப்துல் கலாமும் நானும் ஐஏஎம்ல அகமதாபாத்தில் கிளாஸ் எடுக்கும் போதும் ஹி வாஸ் அ ஸ்டூடெண்ட். ஒரு அருமையான சிந்தனை உள்ள பையன். இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் வந்து ஒரு நல்ல சிந்தனை உள்ள பண்பான வேட்பாளர்களை இபிஎஸ் நிறுத்தியிருக்காரு. அது வந்து நம்ம பாராட்டணும் உண்மையிலேயே. அப்ப அது வந்து டஃப் ஃபைட். இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கும் அந்த பையனுக்கு தான் போட்டி, அப்படிதான் இங்க இருக்கு சூழல். அங்க வந்து திமுக தான் ஜெயிக்கும். ஆனால் இரண்டாம் இடத்துக்கு யார் போட்டி அப்படின்னா சிங்கராமச்சந்திரனுக்கு அண்ணாமலைக்கு, அப்படிதான் போட்டி அங்க. அப்ப ஒரு நல்ல பண்புமிக்க வேட்பாளரை எடப்பாடியை வந்து சூஸ் பண்ணி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்ப அதிமுக என்ற கட்சி யார் வேணாலும் நிக்கலாம், யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் என்ற உண்மையை வந்து எடப்பாடி அங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதை நம்ம பாராட்டணும். மூன்றாவது, மோடி அவர்களது பிரச்சாரம், ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராகுல் காந்தி 2 வட்டம் தான் வந்திருக்கு. இப்போ ஒரு 2 கூட்டம் தான் பேசியிருக்காரு. மோடி இப்போ 7 வட்டம் வந்துட்டாரு. 8 வட்டம் வந்துட்டாரு. அப்புறம் அமித்ஷா வராரு, அப்புறம் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மோடிட்ட வந்து ஒரு செயற்கைத்தனம் இருக்கிறது, ஒரு நடிப்பு இருக்கிறது, ஒரு வேஷம் இருக்கிறது. எப்படிப்பட்ட வேஷம் அப்படின்னா, வந்து ஒரு வேட்டி கட்டி வர்றது, துண்டு போடுறது, எனக்கு உப்புமா பிடிக்கும்னு சொல்றது, எனக்கு வந்து நல்ல ஜாதியை சேர்ந்த பின்னணி உள்ளவர் அண்ணாமலைன்னு சொல்றது. அப்ப உள்ள கிடக்கை, அதாவது ராகுலும் பேசுறாரு, மொழி குறித்து சொல்றேன் ராகுலும் பேசுறாரு. அவருக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன் நான். இது வந்துங்க ஒரு நடிப்புக்கும் ஒரு வேஷத்திற்கும் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்கும் உண்மையில மனதிலிருந்து வரக்கூடிய இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க தமிழ் மொழியில பேசுவீங்க, நான் திருக்குறளை வந்து உலகமெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லுவீங்க. ஆனா தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டீங்க, சமஸ்கிருதத்துக்கு 800 கோடி ஒதுக்குவீங்க, தமிழுக்கு 12 கோடி ஒதுக்குவீங்க. அப்ப மோடியை பிடிக்குமா பிடிக்காதான்ற அந்த பார்வையிலிருந்து அணுகிறது தானே இல்ல, அந்த பார்வை அப்படி கிடையாது. உண்மை ரியாலிட்டி அதானே. இப்ப நீங்க ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க, அவர் தமிழ் பேசினாரா? நேற்று தமிழ் பேசல. எனக்கு தமிழ் தெரியும்னு சொன்னாரா? தமிழ்ல வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சாரா? இல்ல. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் இங்க விரும்பி வரல, நான் லவ் பண்ணி வரேன் தமிழ்நாட்டுக்கு. ஐ எம் நாட் கமிங் ஹியர் பை லைக்கிங் தமிழ்நாடு, ஐ எம் கமிங் ஹியர் பை லவ்விங் தமிழ்நாடு அப்படின்றாரு அவர். அப்ப என்ன அர்த்தம்? நான் எனக்கான உறவு தமிழ்நாட்டு மக்கள், எனக்கான உறவு அரசியல் ரீதியான உறவு அல்ல, எனக்கும் தமிழக மக்களுக்கான உறவு குடும்ப ரீதியான உறவு. அப்ப அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்,
மக்களோடு மக்களாக கலந்து மக்களோடு மக்களாக பேசி ஒரு டீ ஷர்ட்டை போட்டுட்டு வந்து பியூர் இங்கிலீஷ்ல பேசினாரு, தமிழ்ல பேசுறாரு. செயற்கைத்தனம் இல்லன்றீங்க. செயற்கைத்தனம் இல்ல. அப்புறம் என்ன சொல்றாரு? ஐடியாலஜிக்கல் வார் அவர் டிக்ளேர் பண்றாரு. இதுதான் வார். இதுவரைக்கும் எந்த காங்கிரஸ்காரன் சொன்னது கிடையாது. ஒரு காங்கிரஸ்காரன் அந்த ஐடியாலஜிக்கல் வார சொன்னது இல்ல. அப்ப அந்த தைரியத்தோட அவர் சொல்றாரு சமூக நீதிய நான் நிப்பேன், சமூக நீதி முன்னால் நிப்பேன். அது மட்டும் இல்ல, சில பேர் சொல்றாங்களே பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அது இதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் இல்ல. உண்மையான சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு உச்சவரம்பை நான் நீக்கி அனைத்து மக்களுக்குமான சாதிவாரி இடஒதுக்கீடை நான் கணக்கெடுப்பை எடுத்து அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு பாருங்க. அங்கதான் காங்கிரஸ் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இதய சுத்தியோடு மக்கள் முன்னால வைக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம், திமுகவினுடைய பிரச்சாரம் தான் இன்னைக்கு முன்னணியில் இருக்கு. திரு ஸ்ரீராம், ஒரே ஒரு பரப்புரை கூட்டத்துக்கு தான் திரு ராகுல் காந்தி வந்தார். ஒட்டுமொத்த பிரதமருடைய பரப்புரையும் காலி ஆயிடுச்சு. கோவையில நானும் திரு ராகுலும் கலந்து கொண்ட கூட்டம் வந்து பாகுபலி மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்லாம் முதல்வர் பேசியிருக்கிறார். ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றார் திமுக தலைவர். பாஜக ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாதுன்றது முதல்ல, திராவிட மாடல் என்னெல்லாம் செஞ்சுச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் தொடருது அப்படின்னு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றார். மீண்டும் மீண்டும் அதை பதிய வச்சுட்டே இருக்கிறாருன்னு திரு பொன்ராஜ் சொன்னார். ஒரு செயற்கைத்தனம் தெரியுதா பாஜக தலைவர்கள், திரு மோடி தொடங்கி பாஜக தலைவர்கள் பிரச்சாரத்துல? அது அவர்கள் பார்வையை பொறுத்து இருக்கு. திராவிட மாடல் ஒரு கான்ஸ்டன்டா பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்றான்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இந்த எலெக்ஷனை நிறுத்திடுவாரு பிரதமர், அப்புறம் ரிசர்வேஷனை நிறுத்திடுவாரு, அப்புறம் உங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாரு. இந்த மாதிரியான பல விஷயத்தை பொய்யாக திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறது வந்து ஒரு பேட்டர்னா தான் திராவிட மாடல் பேட்டர்ன். ஸோ அதை ஃபாலோ பண்றாங்க. எனக்கு முதல்ல அக்னீஸ்வரனுக்கு 3 பேருக்கு எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணிடுறேன். அவர் இந்த கால்வாயை பத்தி சொன்னாரு. எஸ்பி வேலுமணி செலவழிச்சது 1482 கோடி. இதே மெட்ராஸுக்கு கால்வாய்க்கு செலவழிச்சது. திராவிட முன்னேற்ற கழகம் செலவழிச்சது 5000 கோடி. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6482 கோடி. ஒழுங்கா போட்டிருந்தா திருப்பி எதுக்குங்க மத்திய அரசாங்கம் போய் பணம் வாங்க முடியும்? நீங்க வாங்கின பணத்தை எங்க எடுத்துன்னு போனீங்க? 5000 சேர்த்து பார்த்தா 7000 கோடி ரூபாய் நீங்க வந்து கால்வாய் போட்டிருக்கீங்கன்னு மாறி மாறி சொல்லி தமிழக மக்களை இன்னும் தண்ணியிலே மிதக்க விடுறீங்களே, அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். சுமன் சார் சொன்னாரு 4 திட்டமாவது சொல்ல முடியுமா தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காருன்னு? இப்ப சொல்றேன் கேளுங்க. ஸ்மார்ட் சிட்டி 5 கேட்டாரு, 5 6 கூட கொடுக்குறேன். ஸ்மார்ட் சிட்டி 12 சிட்டி தமிழ்நாடுக்கு மட்டும்தான் இந்த இந்தியாவிலே அதிகமான ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தது இந்த பிரதமர் தான். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 77 ரயில்வே ஸ்டேஷனை 6331 கோடிக்கு அப்கிரேட் பண்றதுக்கு இந்த பிரதமர் தான். கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். 3 ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு மதுரை, கோயம்புத்தூர், உங்களுக்கு தெரியும் திருச்சியில வந்தது உங்களுக்கே தெரியும், முதல்வரும் பிரதமரும் அங்க இருந்தது. அப்கிரேட் பண்ணது இந்த அரசாங்கம் தான். எய்ம்ஸ் மதுரையா? எய்ம்ஸ பத்தி சொல்றாரு. எய்ம்ஸ் தான் இந்த இந்தியாலேயே தமிழ்நாடு எய்ம்ஸ் தான் 233 ஏக்கரை கொண்ட மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அது ஓவர் நைட்ல ஒரு பில்டிங் வச்சு பண்ணணும்னா டாக்டரால முடியுமா எனக்கு தெரியாது. ஆனா இது உண்மையா பண்ணணும்னா அது டைம் ஆகும். இன்னொன்னு சொல்லிடுறேன், அதே மாதிரி ரயில்வேஸுக்கு 7 டைம்ஸ் அதிகமான பணத்தை கொடுத்தது இந்த மோடி அரசாங்கம். போர்ட் இப்ப வந்து போர்ட்டை வந்து ட்ரெச் பண்ணாரு இல்லையா, தூத்துக்குடி போர்ட். சோ அவர் கேட்டதற்கு அதிகமா சொல்லிட்டாங்க. அதிகமா சொல்லிட்டாங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், இவங்க இது வந்து இப்ப தமிழ்நாடு ஏதோ ஒரு கண்டக்டர் இது செமி கண்டக்டர் வந்து குஜராத்துக்கு போச்சு. கியா மோட்டார்ஸ் ஒரு பெரிய கார் கம்பெனிங்க 1.1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு தமிழ்நாடுக்கு வந்தாங்க. அவர் ஏங்க அவன் ஆந்திர பிரதேசுக்கு போனா? எதனால போனா? ஊருக்கு தெரியும். யார் பணம் கேட்டார்கள், எதற்கு அவன் போல, அதுக்கு ஊருக்கு தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டை வந்து மாறி மாறி இங்க பணம் போட்டு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை திறந்த ஒரு பிரைவேட்டால அதுக்கப்புறம் உங்க அரசியலுக்காக நீங்க மூடுவீங்க. வந்து தமிழ்நாட்டில் யார் பணம் போடுவான்ற கேள்வி வருமா இல்லையா? அதற்கான பிரதமர் மேல நம்பிக்கை இருக்கும். மோடியின் கேரண்டிக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அதற்காக நீங்க நம்மளுடைய எம்பி செலக்ட் பண்ணுன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். எனக்கு ஒரு வினோதமாவே இருக்கு. ஏர்போர்ட் வந்து ஒரு சென்னை ஏர்போர்ட் இஸ் அமங் த வர்ஸ்ட் மெட்ரோ ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா. எப்படி இருந்த ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க. 1990s 2000s கூட உங்களுக்கு சென்னை இருந்தது, பெங்களூர், ஹைதராபாத் கம்பேரிசன். சென்னை வாஸ் த லீடர். இப்ப இங்க இன்னைக்கு என்ன இருக்கு? பெங்களூரும் ஹைதராபாத்தும் அது ஏர்போர்ட்ல பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் ஆர் ரேட்டட் அமங் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் ஏஷியா. சென்னை ஏர்போர்ட் இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ், ஃப்ளை துபாய் வர ஃபிளைட் நிறுத்திட்டு கொச்சினுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ ஏர்போர்ட்டுங்கிறது, அதாவது
எது வந்து இல்ல, அவர் கேட்டது they have- திட்டம். ஒரு நிமிஷம் ஏதாவது அஞ்சு சொல்ல முடியுமான்னு கேட்டது. ஏதாவது அஞ்சு சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு நான் கொடுத்த பதில். அதான் பாரதிய ஜனதா என்ன பண்ணிருக்குன்னு கேட்டாரு, அதற்கான பதில் அது. ஆனா யாரும் சொல்லலையே பிரச்சாரத்துல. எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் பாரதிய ஜனதாக்கு தெரியும். முடிச்சிடுறேன். சார் முடிக்கிறேன் நான். இடைவேளைக்கு போறேன். இடைவேளைக்கு போறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல நாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபெசிலிட்டிஸ் உண்டாக்கி இருக்கோங்கிறது வந்து 1970s இருந்து வருஷம் எல்லா அரசாங்கமும் செய்யறது தான் அது. அதாவது புதிதாக இப்போ நான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள்ல இல்லைங்க மற்ற மாநிலங்களை விட யூபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுது ரயில்வேஸ் சொல்லிடுங்க. இல்லைங்க 7 மடங்கு அதிகமா கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம்னு சொல்றேன். எல்லா அரசாங்கம் பண்ணுதுன்னு சொன்னா இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். எதுவுமே வேலிடா எதுவுமே இல்ல திரு ஸ்ரீராம், ஆண்டுதோறும் புனரமைப்பதற்காக ஒதுக்குற நிதி வேற, புதிய திட்டங்கள் அவர் கேட்டார். நான் வரேன். இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். இந்த வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கல. இல்ல ஒரு ஒழுங்கா செலவழிக்கல. அப்போ அந்த தமிழ்நாடு மக்களுடைய பணம் எங்க போச்சு? 7000 கோடி எங்க போச்சு? கொள்ளை அடிச்சிட்டாங்க. அரசாங்கம் மாறி மாறி செஞ்சது அரசாங்கம் எங்க போச்சு? சரி கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்கங்க. 200 மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். ஏங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மக்களுக்கு ஏன் முதலமைச்சர் அதானே கேக்குறாரு ஒவ்வொரு மீட்டிங் ஸ்ரீராம் சார் வரேன் சார். திரு பொன்ராஜ் ராகுல் இதயத்திலிருந்து பேசுறாரு. திரு மோடி கிட்ட ஒரு செயற்கைத்தனம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றதுல பிரதானமான 5 திட்டங்களை திரு ஸ்ரீராம் சொல்றார். செயற்கைத்தனம் இருக்குன்னா இவ்வளவு திட்டங்களை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, செஞ்சதை பிரச்சாரத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? மோடி அவர்கள் வந்து இப்போ இங்கே ரோட் ஷோக்கு வந்தார். அது டி நகர் பாண்டி பஜாரில். அந்த பாண்டி பஜாரில் தான் வந்து ஸ்மார்ட் சிட்டியினுடைய ப்ராஜெக்டு தமிழ்நாட்டில் சென்னையில் 6 ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். இந்த 6 ப்ராஜெக்ட்டுக்கு 500 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 500 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட், 1000 கோடி ப்ராஜெக்ட். இதில் 6 ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் விசிபிளாக இருக்குது மக்களுக்கு. வேறு என்னெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் உருவாக்குனாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அவனுக்குள்ளே ஒரு பார்க்கிங் இருக்குது, மல்டி லெவல் கார் பார்க்கிங் இருக்குதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது பாண்டி பஜார் ரோடு. இதுதான் ஸ்மார்ட் சிட்டியா? ஸ்மார்ட் சிட்டினா என்ன டெஃபினிஷன்? 100 ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குறதுக்கு 36,000 கோடி அலாட் பண்ணி ஆரம்பித்தாங்க 2014 வந்த உடனே. இன்னைக்கு 2 லட்சம் கோடி அதுக்கு பட்ஜெட்டு. 2,03,979 கோடி பட்ஜெட். இது வரைக்கும் 5,002 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2,740 ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கோயிங் ப்ராஜெக்ட். ஆனால் மொத்தம் செலவிட்ட தொகை வந்து 1,81,000 கோடி. இவ்வளோ செலவழிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்மார்ட் சிட்டி காமிக்க சொல்லுங்க இந்த மோடி அவர்களை. ஒரு ஸ்மார்ட் சிட்டி இந்தியா முழுக்க ஒரு ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டின்னு என்னது? ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, பிளாட்ஃபார்மை விரிவுபடுத்துறது, இதை அழகுபடுத்துறது, இதுதான் ஸ்மார்ட் சிட்டியா? ஸ்மார்ட் சிட்டிக்கு டெஃபினிஷன் தெரியுமா? ஸ்மார்ட் சிட்டினா என்னன்னு 2003 சவுத் கொரியாவில் போய் டாக்டர் கலாம் அவர்கள் பிரசிடண்டாக இருக்கப்போ போய் காமிச்சோம். ஒரு ஒட்டுமொத்த சிட்டியே ஸ்மார்ட் சிட்டியாக காமிச்சோம் 2003. இன்னைக்கு 2024 இருக்கோம். நம்ம 20 வருஷம் ஆச்சு. என்ன ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கி இருக்கீங்க நீங்க? இதுக்கு பேரு ப்ராஜெக்ட். அது 2 லட்சம் கோடி செலவழிச்சு காசை மத்திய அரசு கொடுத்துரும், மாநில அரசு பண்ணலன்னு இதை பார்க்கணும். மத்திய அரசு காசு கொடுக்கலன்னு பார்க்கணும். சென்னை ப்ராஜெக்ட்டுக்கு மாநில அரசு 500 கோடி கொடுத்துருக்கு, மத்திய அரசு 500 கோடி கொடுத்துருக்கு. நீங்களா உருவாக்குனீங்க ஸ்மார்ட் சிட்டி? உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 100%? சொல்லுங்க. சரி, ஏர்போர்ட் எடுத்துக்கோங்க. அவர் சுமன் சார் சொன்னார், ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஏர்போர்ட்னா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நீங்க போய் பாருங்க. சிங்கப்பூர் போங்க, இல்லை வந்து துபாய் போங்க. நீங்க இமிகிரேஷனுக்கு உள்ள போனாலே உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. டைரக்டா நீங்க வந்து பாஸ்போர்ட்டை காமிக்க வேண்டியது இதை வச்சுட்டு போயிட்டு இருக்கு. பெங்களூர் ஹைதராபாத் எடுங்க சார். பெங்களூர் ஹைதராபாத் போனோம். இதை எடுங்க. இங்க சென்னை ஏர்போர்ட்ல வந்து என்ன வச்சிருக்காங்க? யூடியூப்ல நீங்க மைக் பிடிக்கும் போது ஒரு டப்பா வச்சிருப்பீங்கல்ல, அந்த டப்பா மாதிரி வச்சிருக்காங்க. இன்னும் இதுக்கு பேர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா? ரெண்டாவது, பயணிகள் இறங்கி வரும்போதும் தள்ளிட்டு போறதுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சிருப்பான் அந்த ட்ராலிஸை. நீங்க போய் எடுக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டாவது. மதுரையில இருந்து இப்பதான் நான் வர்றேன். நான் இங்க இருந்து மதுரையில் கடந்த 1 வருஷமா ஒரே ஒரு ஸ்கேனர் தாங்க இருக்கு செக்யூரிட்டி செக்குக்கு. நானும் திருப்பி கேட்கிறேன், ஃபண்ட் இல்ல. மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஃபண்ட் அலர்ட் பண்ணிருக்காங்களா?
என்ன ஒரு செக்யூரிட்டி செக் இல்ல, மக்கள் கியூல நிக்குது. சரி நீங்க எக்மோருக்கு போங்க இல்ல எந்த ஸ்டேஷனுக்கு போங்க, ஒரு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாது, ஒரு லிஃப்ட் ஒர்க் ஆகாது. மக்கள் பெட்டியை தூக்கிட்டு மாடிப்பட்டியில ஏறி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு பேரு இவங்க பண்ற ப்ராஜெக்ட் அது. சரி, திரு ராம்கி முதல்வரும் இதே விமர்சனத்தை வைக்கிறார். தமிழ் மொழியில பேசுறாரு, தமிழ் மொழி பிடிக்கும்னு சொல்றாரு, பொங்கல் சாப்பிடுவேன்றாரு, இட்லி சாப்பிடுவேன்றாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்னு நீங்க பிரச்சாரத்துல திரு மோடி தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யப்பட்டதுன்னு சொல்லும் போதுதான் அது மக்களை போய் கவரும், வாக்குகளாக மாறும். வெறும் மொழி சார்ந்த பெருமிதங்களை மட்டும் பேசுறதுங்கிறது பாஜகவுக்கு கை கொடுக்குமா எலெக்ஷன்ல? இந்த மொழி சார்ந்த விஷயங்களை கடந்த சில ஆண்டுகளாகவே பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது ஆண்டுகளா பேசுறாரு. அது இப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை வாதிக்கப்படுதுன்னா எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதுதான். இப்ப நீங்க 96 ஆரம்பிச்சு 90s எண்ட்ல காங்கிரஸுக்கு மாற்று அரசாங்கம் அமையும் போது அங்கிருந்து ஒவ்வொரு உள்ளூர் மாநில கட்சிகள் தலைவர்கள் போகும்போது அவங்க சொன்ன விஷயம் எங்க மாநிலத்துக்கு ஏதாவது செய்யறோம் அப்படின்னு. மம்தா பானர்ஜி அவர்கள் ரயில்வே துறை அமைச்சர் ஆகும்போது அவங்க கல்கத்தாவுக்கு 4 ட்ரெயின் விட்டாங்க. ஸோ நம்ம பாமக இங்கேருந்து வேலு அவர்கள் போது இங்க 4 ட்ரெயின் விட்டாங்க. இவ்வளவுதான் செய்ய முடியும். ஏர்போர்ட் மாதிரி ரயில்வே மாதிரி உள்கட்டமைப்பு மேம்பாடு இல்ல, வெள்ள நிவாரண நிதியவே கொடுக்கலன்னு திரு. அதுதான் இப்ப நான் இப்ப 3 பேரும் பேசினது என்னன்னா, நிறைய கோடிகள் ஸ்மார்ட் சிட்டி பத்தி எல்லாம் சொன்னீங்க. இது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்து அடையுங்கிற மேபி இதெல்லாம் ஒரு அறிவுத்தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அது ரொம்ப மைனாரிட்டி தான். பெரும்பாலான மக்களுக்கு இந்த அளவுக்கு இதுல அக்கறை இருக்கான்னு எனக்கு தெரியல. 2 விஷயம். ஒன்னு, பிரதமர் அவர்கள் 30,000 கோடி நிதி ஒதுக்கீடு சில திட்டங்களை தொற்று ஆரம்பிக்க வைக்கிறார். அதுல மாநில முதல்வரும் கலந்து கொள்கிறார். அது என்ன 30,000 கோடி என்னென்ன ஸ்கீம்ஸ்ங்கிறத பாஜகவும் விளக்குவதில்லை. இப்ப நீங்க திமுக தரப்புல 37,000 கோடி எங்களுக்கு வெள்ள நிவாரணம், அது என்ன பிரேக்கப், எந்தெந்த மாநிலங்களுக்கு என்னென்ன உதவின்னு யாரும் விளக்குவதில்லை. அந்த ஃபிகர்ஸ் மட்டும் தான் காமிக்கிறாங்க. இது இந்த ஃபிகர்ஸை வச்சே மூவ் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்திய எடுப்போம்னு எனக்கு தெரியல. 2வது, நீங்க தமிழ்நாட்டுல வாக்காளர்கள்ல ஒரு வாரம் மழையால பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்கு போக முடியாம வெளியில இருக்கிற போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச நிவாரண தொகையை மத்திய அரசு கொடுத்ததா அப்படின்னா பாதிப்பு நிச்சயமா அதை யாரும் மறுக்க முடியாது. அது என்ன விதமான பாதிப்புங்கிறத விளக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளுங்கட்சி கண்டிப்பா இருக்குது. 2வது, நீங்க மோடி ஏன் வரலன்னு கேட்கும்போது உள்ளூர்ல இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஏன் வரலங்கிற கேள்வியில நியாயம் இருக்குது. அதாவது இது ரொம்ப இதெல்லாமே ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை ஒரு பெரிய மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தாது. ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 80% வாக்காளர்கள் 50 வயது குறைவானவர்கள் தான். இதுலயே பாத்தீங்கன்னா 20-30 வயது குறைவானவர்கள் என்ன மாதிரியான அவங்களுடைய தாக்கங்கிறது மிகப்பெரிய எடுபடும். இப்ப அவர் என்ன கவனிக்கிறார் நினைத்து நீங்க ராகுல் காந்தி பேசுறதை பத்தி சொன்னீங்க, பெரிய வைரல் ஆச்சுன்னு. இப்ப நீங்க அவருக்கு என்ன மேடையில பேசினார், தத்துவ போர்லாம் சொன்னார், அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுதுன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா அவர் எந்த கடையில பேக்கரியில என்ன ஸ்வீட் வாங்கினார், என்ன ஸ்வீட் சாப்பிட்டார், எந்த ஸ்வீட்டை பார்சல் எடுத்துட்டு போய் கொடுத்தார், இதுதான் பேசுபொருள் ஆகிறது. இது ஒரு இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இதுதான் சுவாரஸ்யமான சங்கதி. நமக்கு இன்னும் அடுத்த வாரம் இந்நேரம் தேர்தல முடிந்திருக்கும். இந்த சுவாரஸ்யமான சங்கதிகள் தான் மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆகும். அதுதான் பேச பேச அது ராகுல் காந்திங்கிற ஒரு ஆளுமையை அவங்க மத்தியில ஒரு உருவாக்கும். அதுக்கப்புறம் தான் அதை வச்சு அவங்களுடைய வாக்கு வலிமை அதெல்லாம். ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் உட்கார்ந்து இருக்கிற பொதுக்கூட்டங்கள்ல பேசுறது குறைந்தபட்ச தாக்கத்தை கூட ஏற்படுத்தாதுன்னு. அதான் சொல்ல, இன்றைய வாக்காளர்கள் கணிசமானவர்கள் இந்த மாதிரியான சின்ன இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு அன்புமணி அவர்கள் பேசுறார், மச்சானை விட வச்சான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இது வாக்காளர் மனதில் இல்ல, பெரும்பாலான வாக்காளர்கள் சொல்றாங்க. அறிவுத்தளத்தில் போல பத்தி நான் சொல்ல, பெரும்பாலான வாக்காளர் மத்தியில போய் சென்றடையும். தினகரனுடைய மனைவி அவர்கள் சொல்றாங்க, நீங்க பாருங்க குக்கர் மாதிரி என்னுடைய கணவருடைய முகம் எப்படி இருக்கு பாத்துங்க அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் எளிமையா போய் சென்றடைவதற்கான விஷயம். அது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது வேற விஷயம். மக்கள் மத்தியில எளிமையான செய்திகளை போய் சென்றடைய வைக்கணும். பெரியாருடைய சமூக நீதி எல்லாம் பேசாதீங்க, எடுபடாது. கண்டிப்பா தான் தத்துவ போரெல்லாம் நீங்க பேசுறது நேரம் இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிற கால குறுகிய காலம் இருக்கு. 2வது, தேர்தல் ஆணையத்துறை கட்டுப்பாடுகள் அதிகம். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா விளம்பரமே இல்ல. பல இடங்கள்ல பல தொகுதிகள்ல வேட்பாளர் எந்தெந்த வேட்பாளர் போட்டியிடுறது கூட தெரியல. அந்த மாதிரி நிச்சயத்துல சமயத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். சரி, ஓகே. திரு கார்த்திகன், பெரியாருடைய சமூக நீதி ஒரு புறம், இன்னொரு புறத்துல பாஜக RSS உடைய சித்தாந்தம், இதெல்லாம் கருத்தியல் போர்னு திரு ஸ்டாலின் ராகுல் காந்தி பேசுறார். இதெல்லாம் வாக்காளர்கள்ட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவங்களை கவர்ற மாதிரி, இன்னும் சொல்லணும்னா 2K கிட்ஸை கவர்ற மாதிரியான பிரச்சாரங்கள் தேவைப்படுது. இல்லை, அது நம்ம கிராஸ்லி அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்னு நினைக்கிறேன் நான். இளம் வாக்காளர்கள், குறிப்பா இளம் வாக்காளர்களை நான் அதுக்கு தான் உங்களுக்கு அவருடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்சை அவங்க மேற்கோள் காமிச்சப்போ போன ரவுண்ட்ல பேசும்போது ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னார், யூ வில் நெவர் கேப்சர் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், வின் ஓவர் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னார். அது எவ்வளவு வைரலா போச்சு. அது சாதாரண ஒரு பஞ்ச் டைலாகா இல்ல, அது ஒரு தத்துவார்த்த பின்னணியிலிருந்து அவர் ஆங்கி பெரியாரையெல்லாம் மேற்கோள் காமிச்சார். காங்கிரஸ் அந்த கொள்கையை பேசுவது வட இந்தியாவில் ஏற்புத்தன்மை வருமா வராதா, காஸ்ட் சர்வே, இதெல்லாம் டிபேட்டபிள் கொஸ்டின். ஆனால்
அது வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்டை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு. ஏன் வந்து ராகுல் காந்தி வந்து மோடியை விட நேசிக்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் அப்படின்றக்கான விடை அதில் தான் இருக்கு. நீங்கள் வந்து பெரியார் வந்து எந்த அளவிற்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சியிலே வந்து கன்விக்ஷனோட வந்து அதேபடி சரிவர செயல்படுறாங்களா இதெல்லாம்ன்றது விவாதிக்க வேண்டியது. ஆனால் அந்த தத்துவ பின்னணி இருக்கு இல்லையா, அதற்கான ஏற்புத்தன்மை மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. அதுல வந்து நீங்க அதுக்கு இன்ரோட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மாற்று சித்தாந்தத்தை வந்து அண்ணாமலையோ பாஜகவோ முன்னிறுத்த முயற்சி செய்யலாம். அதுல ஓரளவுக்கு அவர்கள் வெற்றி கூட காணலாம், அதுல யாரும் மறுக்கல. எப்பவுமே ஒரு புது தத்துவம் வரத்தான் செய்யும். ஆனால் இன்று அது பெரிய அளவிற்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனாலதான் வந்து நான் அதுதான் சொல்றேன், காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் முன்னிலைப்படுத்துவதும் முக்கியமானதுல. இந்த ஊர்ல வந்து நீங்க என்ன தத்துவம் பேசணுமோ அதை தான் பேசணும். நீங்க இந்த ஊர்ல வந்து இந்த விஷயத்தை பேசினாதான் மக்கள்கிட்ட ஏற்புத்தன்மை வரும்ன்ற ராகுல் காந்தி புரிந்ததுனால்தான் இங்க வந்து 4 பெரும் தலைவர்கள் அவர் யார் லிஸ்ட் பண்றாரு, பெரியார், அண்ணா, காமராஜர், கலைஞர்னு லிஸ்ட் பண்றாரு. அப்ப இந்த விஷயத்தை பேசும்போது நீங்க கேட்டீங்களா டிஸ்கனெக்ட் இருக்கான்னு, அந்த கனெக்டை ஏற்படுத்துதீங்க. அதனாலதான் ராகுல் காந்திக்கான அக்செப்டபிலிட்டி வருது. அதற்கு காரணம் இன்ஹெரண்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி அட்வான்டேஜ் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் இங்க யாரு டாமினேட் பண்ணிட்டு இருக்கா, இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல கடந்த 50 ஆண்டுகளா 2 திராவிட கட்சிகள், இந்த 4 பேரையும் பேசக்கூடியவர்கள் தான். காமராஜர் கூட விட்டுருங்க, அதுக்கு கிரெடிட் கிளைம் பண்றதுக்கு இது காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஆனால் இன்று இந்த திராவிட கட்சிகள் இந்த 3 பேரையும் பேசுறாங்கல்ல, அதை தான் நான் இவரும் எடுத்து பேசுறாரு. ஓகே, ஆனா தமிழ்நாட்டு நலன் குறித்து ராகுல் காந்தி பேசும்போது சிலாகிக்கிறோம். ஆனா திரு இபிஎஸ் பேசும்போது வெறும் தமிழ்நாட்டு நலனுக்குள்ள நின்னுக்கிறாரு, பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு பரப்புரையிலன்னு ஏன் அவர் மீது வந்து விமர்சனங்கள் முன் இல்ல? அதற்கு நீங்க விடை வந்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். நண்பர் யார் பேசினாங்கன்னு ஞாபகம் இல்ல, பட் ஆனா 10 ஆண்டுகள் முடிஞ்சிட்டு ஒரு ரெஃபரண்டம் நடத்தும் பொழுது ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அந்த 10 ஆண்டுகள் மீதான விமர்சனம் உங்களுக்கு என்ன இருக்கு? அதையும் தாண்டி ஒரு பைனரி கொஸ்டின் தான், மோடி திருப்பி வரலாமா வேண்டாம்ன்றதுல உங்களுக்கு என்ன பதில்? நீங்க இல்ல எங்களுக்கு கூட்டணி இல்ல, நாங்கள் மோடியை வெறுக்கிறோம்னா, இல்ல வெறுக்கணும்ன்றத சொல்ல வேண்டாம், அவரை நாங்க ஆதரிக்க போறது இல்லைன்ற நிலைப்பாட்டுல அவர்கள் வந்து எங்க கட்சியை அழிக்கலாமா, அண்ணாமலைக்கு இவ்வளவு கோபமா பதில் சொல்றீங்கல்ல, அவர் ஒரு அறவேக்காடு அரசியல்வாதின்னு செல்லூர் ராஜு பேசுறதாகட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லாமல் கடுமையா விமர்சனதாகட்டும், அண்ணாமலைக்கு இவ்வளவு பதில் சொல்றீங்க இல்லையா? டெல்லியில அடுத்தது ஆட்சி அமைக்க போறது யாரோடைக்கு? எங்களுக்கு 40 பேரை வச்சு நீங்க எல்லாத்தையும் எல்லாம் வாங்க முடியாது, பாண்டிச்சேரி முதற்கொண்டு. அப்ப எங்க ஒரு கூட்டணி இருக்கணும், அங்க அந்த ஆட்சியில நீங்க இருக்கணும். அப்ப இதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல யாருக்கு அந்த ஆதரவு கொடுக்க போறீங்க? இந்தியா கூட்டணிக்கு. அதுக்கு ஏற்கனவே ஒரு கிளைமெண்ட் இங்க இருக்காங்க, டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு, இங்க ஒரு பெரிய கூட்டணி இருக்கு. அப்போ ஒருவேளை நீங்க வர போறீங்களா இந்தியா கூட்டணிக்குள்ள, இல்ல பிஜேபியில திரும்பி மீண்டும் மோடி ஆதரிக்க போறீங்களான்ற கேள்வி வரும்பொழுது பதிலே சொல்லாமல் இருந்தா எப்படி? சும்மா நீங்க நான் கூட்டணி முடிச்சிட்டேன்னு சொன்னாலும் மட்டுமே, இல்ல அண்ணாமலை விமர்சனம் பண்ணா உங்களுக்கு உடனே வந்து நீங்க ரொம்ப செக்யூலர்னு எல்லாரும் வாக்களிச்சிருவாங்களா? அந்த கேள்விக்கு வந்து நீங்க போகவே மாட்டீங்களா? அப்புறம் அந்த ஃபிளட்டை பத்தி முக்கியமா அவர் வந்து அவர் கேட்டிருந்தார். அவர் டாக்டர் சுமந்த் கேட்டார் இல்லையா, 2019 போட்ட அடிக்கல் எய்ம்ஸ் மதுரைக்கு. அப்ப அதே சமயத்தில் அறிவிக்கப்பட்ட பிலாஸ்பூர்ல வந்து மருத்துவமனை வந்துருச்சு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது கரெக்டா இமாச்சல் பிரதேச அசம்பிளி எலெக்ஷன் முன்னாடியே வந்துருச்சு. அது மேல அது நீங்க தான் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்க பிரதமரா. ஆனா இன்னைக்கு அதே டைம்ல அனௌன்ஸ் பண்ணி அதே டைம்ல அடிக்கல் நாட்டினதுக்கு வெறும் காம்பவுண்ட் மால் தானே வந்திருக்கு. அதான அவர் கேட்கிறாரு, ஏன் ஒரு ஓபி பிளாக் எழுப்பு கூட இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசு கல்லூரிகள்ல மருத்துவக் கல்லூரிகள்ல வந்து எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்க வச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு செய்தி வருது, அங்க வந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓபி ஐபில பிராக்டிஸ் பண்ற கூட ஃபெசிலிட்டி இல்ல, அவங்க சும்மா தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. அப்ப எங்க அந்த எய்ம்ஸ் ஃபங்க்ஷனலா இருக்குன்ற கேள்வி வருது இல்லையா? அதே தானே வெள்ளத்துக்கு அவர் கேட்டாரு. ஓகே, திரு அக்னேஸ்வரன், காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அது இங்க பிரச்சாரத்துக்கு வருகிற போது திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டு நலன் குறித்தும் இங்க இருக்கக்கூடிய கருத்தியல் போர் குறித்தும் சமூக நீதி குறித்தும் பேசுறது கவனிக்கப்படும். அதுக்கு வேறு விதமான அளவுகோல வாக்காளர்கள் வைத்திருப்பார்கள். ஆனா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், யாரை விமர்சிக்கணும், பாஜகவை விமர்சிக்கணும்ன்ற அந்த புரிதலோடு எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனை அணுகலையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்களே. இல்ல அந்த சந்தேகம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். யாருக்கு? திமுகவுக்கு. ஏன்னா 3 அடுக்குல வெற்றி பெற்ற சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலை வெற்றி பெற்றதற்கு காரணம் அதிமுக என்கிற ஒரு பெரிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்ததுனாலதான் இவங்களுக்கு எளிமையான ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. ஆனா இப்ப வெளியேறிட்டாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, நாளைக்கு நான் இன்சூரன்ஸ்ல எனக்கு எவ்வளவு, அது பேங்க்ல எவ்வளவு வட்டி வரும் தான் பாக்குறாங்களே ஒழிய போட்ட பணத்தை எங்க இருந்தா வந்துச்சு அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஏற்கனவே 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாளாவது நீங்க எய்ம்ஸுக்காக இங்க அடிக்கடி எடுத்து காட்டிக்கிறீங்களே செங்கலை, இந்த செங்கலை அங்க போய் காட்டினீங்களா, அல்லது போராட்டம் பண்ணீங்களா, இல்ல மேகதாதுக்காக நீங்க PR சிவகுமாரை கண்டிச்சு ஏதாவது பேசுனீங்களா? ஆக உங்க செயல்பாடு ஒன்னு 5 ஆண்டு காலம் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சீங்க? எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சியே இருக்காதுன்றார், அதிமுகவே இருக்காதுன்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. டிடிவி கிட்ட போயிடும், ஓபிஎஸ் போயிடும்னா எந்த இயக்கத்தை காப்பாத்தணுமோ அந்த இயக்கமே இருக்காதுன்னா நீங்க யாருக்காக இந்த கட்சியை நடத்துறீங்க? எப்படி நீங்க தக்க வைக்க போறீங்கன்னு உங்க வாக்காளர்கள், அதிமுக தொண்டர்களுக்கு அந்த செய்தியை சொல்லணுமா வேண்டாமா பிரச்சாரத்துல?
அது அண்ணாமலை அவர்களுடைய முதிர்ச்சியற்ற பேச்சு. நான் கேட்கிறேன், இந்த புதிய தலைமுறை வாயிலா உலகத்துல இல்ல, இந்தியாவில் தமிழ் தெரிந்த மக்களுக்கெல்லாம் கேட்கிறேன், ஒரு 37 வயதுல ஒரு மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவரை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது நியமித்திருக்கிறார்களா? 2, ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு நாட்டினுடைய பாஜகவினுடைய ஆளுங்கட்சி பாஜக ஒரு மாநிலத்தில் நியமித்திருக்கிறார்களா? ஆகவே அந்த ஆணவத்தில் இவர் பேசுகிற பேச்சு என்பது, நீங்க பாஜக இருக்கிற போது 72ல கட்சி ஆரம்பிக்கிற போது பாஜக என்ற கட்சி இந்தியாவில் இல்ல சார், ஜனசங்கம் தான் இருந்துச்சு. ஒரு சங்கமா இருந்த நீங்களே கட்சி ஆரம்பிச்சு நீங்களே 2 நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க 2 பேரும் நல்லவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடல் பிகாரி வாஜ்பாயும் லால் கிருஷ்ண அத்வானியும். அதனாலதான் இன்றைக்கு மோடி அவர்களால் அங்க வர முடிஞ்சிச்சு. காரணம், இவர் பண்ணிய சூழ்ச்சி அவர்கள் பண்ணவில்லை. ஒரு தங்க நாற்கர சாலை இன்னைக்கு இருக்குதுங்க. ஆனால் மோடி அவர்கள் செஞ்சது, நீங்க 12,000 கோடி தேர்தல் பத்திரத்திருக்கீங்களே, அதெல்லாம் நீங்க இப்ப கேட்டா அவர் சொல்றாரு, ஏங்க மிக்ஸாம் புயலுக்கு வரலன்னா, நீங்க 7,000 கோடி மாநில அரசு பணம் தானே, மாநில அரசு பணத்தை ஏன் செலவழிக்கலன்னு கேட்கறதுக்கு ஒரு மத்திய அரசு ஒரு பிரதமர் தேவையா? இதான் என் கேள்வி. அப்போ நீங்க செலவழிக்கிறது இல்லங்க, ஏன் ஒழுங்கா செலவழிக்கல பதில் சொல்லணும். மாறி மாறி தமிழக மக்களுக்கான பணத்தை, தமிழக மக்கள் பணம் அது கட்சி பணம் கிடையாது. ஏன் ஒழுங்கா வேலை செய்யல யார் வேணாலும் கேட்கலாம். இல்ல திரு அக்னீஸ்வரன், என்ன தகவல் சார்? நான் இந்த ஆட்சி நல்லாட்சி நடத்தினேன்னா அந்த நல்லாட்சிக்கு எது சான்று? அதை கேட்கறாங்க மக்கள். அப்போ நான் எனக்கு தோசை பிடிக்கும், அப்ப தமிழ்நாட்டு மக்களே மோடிக்கு பிடிக்காதா? பாஜகவுக்கு பிடிக்காதா? ஒரு கட்சி மாநில கட்சி இருக்க கூடாதா? காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றீங்க, அப்ப காங்கிரஸ் இருக்க கூடாதுன்னா அப்ப பாஜக மட்டுமே இங்க இருக்கணுமா? அப்ப நீங்க மட்டும் இருக்கணும்னா ஜனாதிபதியே பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாதா? அப்ப உங்க வர்ணாசிரமம், உங்களுடைய பெண்களை வெளியில இருந்து சொல்றது, அப்ப இது எல்லாம் உங்களுடைய இயல்பான நிலை. காரணம், காசு வச்சிருக்கிறதுனால இந்த கேள்வியில ஒரு கேள்வியை கூட திரு இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்துல எந்த இடத்திலயுமே பாஜகவை கேட்கல. நான் கேட்கிறேன், அவர் கேட்காததனால் பாரதிய ஜனதா அப்படி 100% அப்படி அப்பழுக்கற்ற காட்சி. நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? அதுக்காக துப்பாக்கி எடுத்து சுட முடியும்? இதெல்லாம் சர்வாதிகார நாடா? உங்களுக்கு தெரியாதா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. ஆனா ஒரு திட்டத்தை செய்யாத பாஜக சொன்னார், 5-6 சொல்லிட்டாரு. யாரை கேக்குறீங்க? அந்த தைரியமா இருந்தா டிஎம்கே பார்த்து கேளுங்க, இதெல்லாம் காமன் அங்காளி பங்காளி கேளுங்க. அந்த தைரியம் இருந்தா நீங்க தேர்தல் பத்திரத்தை எஸ்பிஐ கொண்டு போய் உச்சநீதிமன்ற திரு சந்திரசூட் ஐயாட்ட காட்டியிருக்கணும். அது உங்களுக்கு பயம். நீங்கள் மொழியை அவமதிக்கிறீங்க, பொருளாதாரத்தை திருடுறீங்க, பொருளாதார கொள்ளையடிக்கிறீங்க. என்ன பண்ணுச்சு உங்க கொள்ளையடிக்கிறீங்க? ஒரு கேஸுக்கு சார் ஒரு கேஸுக்கு சார் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு 450 ரூபாய், நாங்க அதையே அதிகம்னு நினைச்சோம். ஐயா மோடி வந்ததுக்கு பிறகு 1200 ரூபாய். இவர்கள் போடுகின்ற வங்கி கணக்கில் போடுகிற பணம் எவ்வளவு தெரியுமா? 24 ரூபாய் 50 காசு வருதா? வருது. அது 2 மாசத்தோட வரும். ஆக இவருடைய நோக்கம் இந்தியர்களை, குறிப்பாக எதிர்க்கட்சி பாஜக அல்லாத மாநிலத்திற்குரிய கட்சிகளை கருவோடு அழிக்க வேண்டும் என்றால் இந்த வஞ்சக வன்ம போக்கு, இது இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி போல. இந்த ஒரு கேள்வியை கூட திரு இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்துல வைக்கலேங்கிறத தான் விமர்சனம். நீங்க இந்த விவாதங்கள் சார், நீங்க சொல்லியே திருந்தால, நீங்க சொல்லியே திருந்தல. மக்களுக்கு நல்லா புரியுது, மக்களுக்கு நல்லா புரியுது. வெயிட் அண்ட் சீ. ஆனா நீங்க நினைச்சது மாதிரி அதிமுக கட்சியை திரு ஓபிஎஸ் வச்சும் திரு டிடிவி தினகரன் வச்சும் கபலீகரம் பண்ணிடலாம் நினைச்சீங்கல்ல, ஜன்னலையும் நீங்க கதவையும் திறந்து வச்சீங்கல்ல, இனிமேல் அது ஒரு காலம் நடக்காது. இங்க திமுக அதிமுக தான். இல்ல ஒரே ஒரு முக்கியமான ட்ரெண்ட், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் இல்ல ஒரு மிக முக்கியமான ட்ரெண்ட் இந்த எலெக்ஷன்ல என்னன்னா, எல்லா எலெக்ஷனும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, குறைந்த தீமையை தேர்ந்தெடுப்பது. இப்போ ஒண்ணுமே இல்ல, இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு நான் பெர்ஃபார்மிங் எம்பிஸ திருப்பியும் நாமினேட் பண்ணி அவங்க நிறைய பேர் ஜெயிக்க போறாங்க. இது மக்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க போய் கேட்டீங்கன்னா இவங்க ஒரு நல்ல எம்பியா இருந்திருக்காங்களா அவங்க தொகுதினா 90% இல்லன்னு வாங்க. ஆனா யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அவங்களுக்கு தான் போட போறோம். ஏன்னா கட்சிக்காக சொல்றீங்களா? திமுக பெரும்பாலும் பாஜக எங்க எம்பி இருந்தாங்க தமிழ்நாட்டுல? இப்ப இந்தியா முழுவதுமான அசஸ்மென்ட் இல்ல, இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா
தமிழ்நாட்டில் பல நான் பெர்ஃபார்மிங் எம்பிஸ், உங்களுக்கு தெரியும் கார்த்திகேயன், உங்களுக்கு ஒரு இந்த கூட்டணி முறிந்த காலகட்டத்தில் நான் சொன்னது இந்த கூட்டணி தொடர்ந்து நீடித்தால் அப்போ இந்த அளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் என்று நான் ஆன்டிசிபேட் பண்ணல. பட் கூட்டணி கூட இருந்து ஒன்றாக இருந்து உடையாமல் தேர்தலை சந்தித்திருந்தால் கணிசமான அளவு இடங்களை அதிமுக பாஜக வெற்றி பெற்றிருக்கலாம். பொன்ராஜ் சார் சொன்னார் இல்லையா, இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், மாநில அரசின் அதிருப்தி ரொம்ப ப்ளே பண்ணாது. இல்ல, மாநில அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி ஓரளவுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா மக்களிடம் ஒரு ஃபாரின் பாலிசி வச்சு அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி பாஜக அரசுக்கு எதிராக இருக்கிறது, திமுக அரசுக்கு எதிராகவும் இருக்கிறது. ஆனால் இந்த இரு கட்சிகளும் இந்த பிரேக் ஆகாமல் சென்றிருந்தால் கணிசமான அளவுல வெற்றி பெற்றிருக்கலாம். இப்பொழுது இது என்ன ஆகுதுன்னா, people are going to elect MPs who have not performed. பொன்ராஜ், களத்துல திமுக அதிமுகவுடைய பிரச்சாரம் இந்த இருதுருவ அரசியலை கட்டமைக்குது, அப்படியே வச்சிருக்குது. பாஜகவை இபிஎஸ் விமர்சிக்கல அப்படின்றது முக்கியம் இல்ல. ஆனா திமுக வர்சஸ் அதிமுகன்னு இருதுருவ அரசியலை கட்டமைக்கிறதுக்கு இபிஎஸ் உடைய பிரச்சாரம் உதவி செய்யுது அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் சொல்றாருல. நம்ம ஏன் பாஜகவை கேள்வி கேட்கலன்னா அவங்களுடைய நோக்கம் பாஜகவை கேள்வி கேட்கிறதா இல்ல பைபோலாராக நாங்க ரெண்டு பேருமே இருந்துக்கிறதா அப்படின்னா அவங்களுடைய பிரியாரிட்டி இதுவா இருக்கு. அது சரிதான இபிஎஸ் ஓட அணுகுமுறை? இல்ல, தமிழக மக்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசமா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான். ஆனாலும் அந்த ஒரே நேரத்தில் நடந்தா கூட வித்தியாசமாக வாக்களிக்கிற மக்கள். அப்படி இருந்தா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஆஸ்பிரேஷனை மத்தியில சென்று வாதாடுவதற்கு திமுக அதிமுக தான் சரியான ரூட்டுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனாலதான் திமுக அதிமுகன்ற பைபோலார் இன்னமும் ஸ்ட்ராங்கா நிக்குது கீழே. இப்ப அதை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இப்ப நீங்க திமுக பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேன்னு சொல்லி சொல்றீங்க. நாம் தமிழரை விட்டுட்டீங்க துப்புரவா. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், 3% வாக்கு வங்கி உள்ள பிஜேபி இப்போ எவ்வளவு ஏறுது, 25% ஏறுதுலாம் சொல்றாங்க. அது வந்தால் தான் தெரியும், ப்ரூவ் பண்ணால் தெரியும். ஆனால் 8% வாக்கு வங்கிய நாம் தமிழரை நீங்க கணக்கிலேயே கொண்டாடல. அங்க கிரவுண்ட்ல ஒரு ரியாலிட்டி இருக்கு. அப்ப இது 3வது இடத்துக்கு தான் போட்டி. இப்ப பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி ஒழிய திமுக அதிமுக போட்டி கிடையாது, பிஜேபி போட்டி கிடையாது. முதல் 2 இடங்கள் திமுக தான் ஃபர்ஸ்ட் இடம், அதிமுக தான் 2வது இடம். எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துல வரும். அது கூட 3வது இடத்துக்கு நாம் தமிழர் வருமா இல்ல பிஜேபி வருமா? அதனாலதான் சின்னத்தை அவர் அப்ளை பண்ணாம இருந்தா கூட, ஒரு குற்றம் இருந்தா கூட மற்றவங்களுக்கும் லேட்டா அப்ளை பண்ணி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால நாம் தமிழருக்கு சின்னம் மறுக்கப்பட்டது. இப்ப சின்னத்தை பிடிங்காச்சு அப்படின்னா 3வது இடத்துக்கு நாங்க வந்துருவோம் அப்படின்ற ஒரு இது. 2வது, இந்த சின்ன மைக் சின்னத்திலேயே ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி, இது மைக்கான்னு பார்க்காம குச்சியெல்லாம் வச்சு ஒரு மாதிரியான அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்கற நாம் தமிழர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் பண்ணி அந்த 3வது இடத்துக்கு வருவதற்கு தான் பிஜேபி இன்னும் போட்டி போட்டுட்டு இருக்க ஒழிய கூட்டணியாகவா? பாஜக கூட்டணி எங்க இருக்குங்க? எல்லாமே ஒத்த கட்சி, அதாவது ஒத்த ஓனர் கட்சின்ற மாதிரி. அவங்கள வச்சுட்டு என்ன கூட்டணி இருக்கு? பாமக சமூக நீதிக்காக போராளின்னு கண்டறியப்பட்டவர் திரு மருத்துவர் ஐயா ராமதாஸ். அவர் இன்னைக்கு சமூக நீதியை குடி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு கட்சிகிட்ட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரா மோடி? இல்ல இது நாள் வரைக்கும் ஓபிசிக்கு அவர் ரிசர்வேஷனுக்கு இது பண்ணிருக்காரா? இல்ல ஏதாவது உறுதி கொடுத்திருக்காரா? ஒண்ணுமே இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒட்டுமொத்த வன்னியர்களும் திமுக அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க இல்லையே, பிஜேபி கூட்டணிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்ப பாமக தவிர பிஜேபி எந்த கூட்டணி இருக்குங்க? வேற எந்த கூட்டணி இல்ல. அப்ப நீங்க இந்த பிஜேபிய நீங்க நாம் தமிழரை ஒதுக்குவது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மக்கள் மத்தியில 8% வாக்கு வங்கி வாங்கிய நாம் தமிழர் இன்றைக்கு களத்திலே இல்லன்ற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுது. ஆனா கிரவுண்ட் லெவல் வேற இருக்காங்க. கிரவுண்ட் லெவல் இருக்காங்க. திரு ராம்கி, நீங்க சொன்னீங்க மயிலாடுதுறையில திருமிகு காளியம்மாளுடைய பிரச்சாரம் எடுபடுது, அவங்க லோக்கல் பிரச்சனைகளை முன்வைத்து பிரச்சாரம் பண்றாங்கன்னு. அப்போ போட்டி பாஜகவுக்கும் நாம் தமிழருக்குமா? 3வது இடம் யாருக்கு அப்படின்னு களம் அப்படிதான் இருக்கா?
இல்லை அந்த மாதிரியான ஓவரால் ட்ரெண்ட் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு தொகுதியிலுமே களநிலை டைனமிக்ஸுங்கிறது வெவ்வேறு தான் இருக்குது. இப்போ மயிலாடுதுறை தொகுதியில் கடைசியாக இறுதி நேரத்தில் அறிவிக்கப்பட்டவர் தான் காங்கிரஸ் வேட்பாளர். அதுக்கு முன்னாடியே அந்த தொகுதிங்கிறது காங்கிரஸ் சாதகமான நிலையில தான் இருந்துச்சு. யாரை வேட்பாளராக வந்தாலும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ இப்படி ஒவ்வொரு தொகுதியுமே அதோடைய டைனமிக்ஸ் வித்தியாசமா இருக்குது. நீங்க இப்போ டெல்டா தமிழ்நாடு முழுவதும் திமுக முதலிடம், 2ஆம் இடம் அதிமுகங்கிறது முடிவாயிடுச்சு. அப்படி சொல்ல முடியாது இந்த நிலையில. 3வது இடம் தான் பாஜகவுக்கா நாம் தமிழருக்கா அப்படின்றத அது நான் சொல்ல முடியும். என்னன்னா அதான் நான் சொல்ல ஒரு சின்ன சாம்பிள் எடுக்கிறேன். டெல்டால இருக்க 8 தொகுதிகளை எடுத்துட்டு பார்த்தா கூட அதுல 2 தொகுதிகள் தான் உதயசீலன் சின்னமே நிக்குது. மற்ற எல்லாம் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் நிக்கிறாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனைனா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிலாம் நடக்குது இல்ல, அதெல்லாமே ஒரு சிக்கல். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர் எந்த அளவுக்கு வரும், பாஜகவுடைய ஓட்டு எந்த அளவுக்கு போகுங்களா சிக்கல் இருக்குது. இதே ஒரு நெகட்டிவாகவும் திமுகவுக்கு இருக்கு. அதாவது திமுக ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி காங்கிரஸ்க்கு போகுமாங்கிற சிக்கல்லாம் இருக்கு. நிறைய கால்குலேஷன்லாம் இருக்கு. ஓரளவு பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு பேட்டர்னே இல்ல. அதுதான் நான் பாக்குறேன். அதாவது நீங்க இதுல இருந்து சொல்ல முடியாது, ஒவ்வொரு தொகுதியிலும் மாறுபடுது. இன்றைக்கு நாம் தமிழ் வேட்பாளர் காளியம்மாள் மயிலாடுதுறை தொகுதியில் அவரோட பிரச்சாரம் எடுபடுது. ஆனா மற்ற தொகுதியில் நாம் தமிழ் வேட்பாளர் என்ன நிலைமை இருக்காருன்னா சொல்ல முடியல. பெரிய அளவில் செய்திகள் கூட அடிபடல. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேன், அதாவது இன்றைக்கு சூழலுங்கிறது தேர்தல் சூழல் முற்றிலும் மாறி இருக்குது. ஏன்னா நீங்க இந்த 2019 அதிமுக பாஜகவுக்கு இடையிலான போட்டி 2ஆம் இடம்னு ஒரு வாதம் இருக்குல்ல, சார் 3வது இடத்துக்கான போட்டின்னு கொண்டு போனாரு. ஏற்கனவே பல விவாதங்கள்ல முதலிடம் திமுகவுக்குன்னு தீர்மானிக்கப்பட்டாச்சு, 2ஆம் இடத்துல அதிமுகவா பாஜகவா அதுக்கு தான் இப்ப போட்டினாங்க. அதுல என்ன உங்களுடைய கருத்து? அதுதான் இப்ப நம்ம முதல்வர் இரு தரப்புக்கான சித்தாந்த போர்கள்லாம் வர்ணிக்கிறது எல்லாருமே அதை விரும்புறாங்க. இருமுனை ஒரு பைபோலர் பாலிடிக்ஸ் நோக்கி விரும்புறாங்க. ஆனா அது 2019 இருந்து இன்னைக்கு நிலைமை மாறி போய் இன்னைக்கு 4 முனையா நிக்கிறது. ஏன்னா அன்னைக்கு நீங்க 2019 4 முனை போட்டி. ஆனா அரசியல் பைபோலார் தான். திமுக அந்த அரசியல் முயற்சி செய்யறார்கள். ஆனா மக்களுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க 2019 இருந்த நிலைமைங்கிறது வேற. அன்றைக்கு நம்ம ஜெயலலிதா முக போன்றவர்கள் ஆளுமை இல்ல. அன்னைக்கு ரஜினி கமல்ஹாசன் போன்றவருடைய வருகை இருந்ததுனால ஒரு அரசியல் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கு அந்த ஆளுமைகளுக்கு இடத்துல ஸ்டாலின் அவர்களோ இபிஎஸ் அவர்களோ இல்ல. சோ அதனால எல்லாருக்குமான சாய்ஸஸ் நிறைய இருக்கு. சாய்ஸஸ் நிறைய இருக்கு. திரு ஸ்ரீராம்கிட்ட மட்டும் இதை கருத்து வாங்கிட்டு மீண்டும் உங்கள்கிட்ட வந்துடுறேன். 2ஆம் இடத்திற்கான போட்டி அப்படின்னு ஏற்கனவே நடந்த விவாதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அதிமுகவா பாஜகவான்னு. பொன்ராச்சாரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டாரு. 3வது இடத்திற்கான போட்டி நாம் தமிழரா பாஜகவா தான். அப்போ களம் இப்படிதான் இருக்கா? அதிமுக திமுக தான் பிரதிபலிக்கப்படுதா? சோ அப்ப தமிழ்நாட்டுல இவிஎம் மிஷின்லாம் நல்லா வேலை பண்ணுது. அவங்களுக்கு பிடிச்சவங்க தானே வராங்க. அதே எப்படி தனி சப்ஜெக்ட் ஆகும். இதுல பேசுறேன் கொஞ்சம் இருங்க. இவிஎம் மிஷின் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் நான் பேசிடுறேன். நீங்க சொன்னதுக்கான பதில சொன்னேன், டென்ஷன் ஆகாதீங்க. கார்த்திகேயன் சொன்னாரு, இது தேர்தல் ஜனநாயகத்துல மக்கள் வாக்களிக்கிற அந்த மனநிலையை தாங்க தமிழ்நாட்டில் அது தனி டிபேட். அதை விட்டுடலாம். கார்த்திகேயன் சொன்னாரு ராகுல் காந்தி கேட்டாரா? இல்ல கார்த்திகேயன் சொல்ற, ராகுல் காந்தி உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா தமிழ்நாடு பிடிக்க முடியும்னு? அவராலே முடியல. 50 வருஷமா தமிழ்நாடு அவரால் நினைச்சு பார்க்க முடியுமா? அவருக்கு தைரியம் இருக்கா? காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நாங்கள் நிரூபிப்போம் ராகுல் காந்தி தைரியமா சொல்லுவாரா? யூபியில போய் சொல்லுவாரா? குஜராத்ல போய் சொல்லுவாரா? மத்திய பிரதேசல போய் சொல்லுவாரா? தமிழ்நாட்டுல தாமரை மலருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. அந்த தைரியம் அண்ணாமலைக்கு இருக்கு, அந்த தைரியம் மோடிக்கு இருக்கு. ராகுல் காந்திக்கு இல்லனா அது அவர் ராகுல் காந்தி பாஜக முக்து பாரத் பதவி எடுத்து அவங்க முகந்தம் திமுக இல்லாத தமிழகத்தை உருவாக்குறாங்க. அதிமுக இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் ஆணவம் டென்ஷன் ஆகாதீங்க. பிஜேபி காங்கிரஸ்க்கு இல்ல. உங்களால் எப்படி நீங்க முடிந்தாலும் களத்தை நீங்கள் இனிமேல் மாற்ற முடியாது. பாஜக ஒரு சக்தி தமிழ்நாட்டில் என்பதை உங்களால் நீங்க ஒப்புக்கொண்டால் ஆக வேண்டும். பிஜேபி ஒரு நாளும் never ever in the hearts of the people of Tamil ராகுல் காந்தி சொன்னது நடக்கும். இல்ல என்னன்னா பாஜக முக்து பாரத்னு காங்கிரஸ் சொல்லல, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு காங்கிரஸ் சொல்லல, நாங்க மட்டும்தான் இருப்போம் களத்துல அப்படின்னு பாஜக சொல்லுதுல. அதத்தான் திரு அக்னீஸ்வரன் கேள்வி, யார் ஆளக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? அததான் நாங்களும் மீன் பண்ணோம். ஆளக்கூடாது, அதுதான் பாஜக காங்கிரஸ் கட்சியே இருக்கக்கூடாது, கட்சி ஆளக்கூடாது என்பது அர்த்தம். அது உங்க விஷயத்துக்கு நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. பொன்ராஜ் அவர்கள் ஆமா முக்துனா ஆளுகின்றது தான் முக்து கிடையாது. பொன்ராஜ் அவர்கள் தெரியாது. பொன்ராஜ் அவர்கள் சொன்னாரு, அது உங்களுடைய பொன்ராஜ் அவர்கள் கோயம்புத்தூர்ல முக்த பாரத் உங்களோட மீனிங் உங்க லேர்னிங். ஆமா காங்கிரஸ் ஆளக்கூடாது
கூடாத பாரதம், காங்கிரஸ் ஆளக்கூடாத பாரதம், என்ன சொல்றீங்களோ காங்கிரஸ் முக்த பாரத்னா அதுக்கு தான் மீனிங். என்னோட மீனிங் வேற, உங்க மீனிங் வேற. நீங்க எப்பவும் சொல்ற போயில இது ஒரு போய், அவ்வளவுதான். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கழகங்கள் ஆளக்கூடாது என்பதுதான் பாயிண்ட். அதிமுக காணாமல் சார், அதிமுக காணாமல் போகும் எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கான அவர் என்ன சொன்னாருன்னு அதை நான் கேட்காத விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்னு அவர் சொன்னாரு, கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப படித்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு. ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்து 3 கேண்டிடேட்டையும் வந்து நீங்க கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. 2 பேர் ஆளை காணுங்க. வெறும் திரு அண்ணாமலை மட்டும் தான் அங்க இருந்து 1 மணி நேரம் பேசிருக்காரு, என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. 2 பேரை காணோம். மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய கழகங்கள் எங்க போச்சு? கோயம்புத்தூர்ல போய் பேசலையே, தைரியம் இல்ல. அண்ணாமலை எதிர்க்க தைரியம் இல்லாத கழகங்கள். அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க, அண்ணாமலைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க போய் கோயம்புத்தூர்ல. இல்ல சிஐஐ கான்க்ளேவ்ல பேசுறது தான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி தரோம்னா, அப்போ இந்தியாவில் ரொம்ப மக்களால் வந்து விரும்பப்படுகிற இல்ல எல்லா எங்க நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய நபரா இருந்தது மன்மோகன் சிங்கா தான் இருந்திருக்கணும். அவரோட சிறந்த யாரும் வந்து ஒரு ட்ரேட் கான்ஃபரன்ஸ் கன்வென்ஷன்ல போய் பேச முடியாது. இந்தியாவினுடைய அதிகமான பட்ஜெட்டை போட்டவர். ஸோ அதுதான் வந்து ஒரு யாட் சிக்ன்றதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது நண்பர் சொன்னார், அம்மையார் ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி அவர்கள் இல்ல அப்படின்னு. கலைஞரும் ஜெயலலிதாவும் 2019 கூட தான் இல்ல. அப்ப இந்த தேர்தலை முன்னின்று நடத்தினவர்கள் இதே ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். அப்போ அப்பவே அதிமுக திமுக இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறி இருக்கு, மக்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு பண்றாரு. இல்ல நீங்க பிஜேபின்ற ஒரு பிளேயர் ஒரு பெரிய கூட்டணி 2014க்கு அப்புறம் பெரிய கூட்டணின்னு சொல்லி ஒன்னு வந்திருக்கு. அதுல அவர் சொன்னது போல ஒரு நபர் கட்சிகள் தான் அதிகம். அதுல வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாமக தான். 5% 6%. பாஜகவுக்கு இதுவரை டெஸ்டட் வந்து அந்த ப்ரூவன் ஓட் கிடையாது. அப்போ முதல் முறையா ஒரு கூட்டணியா அவங்க களமிறங்குறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை எல்லாமே பயன்படுத்தி ஒரு பெரிய கூட்டணி நாங்கள் ஒரு சக்தியா உருவெடுத்து விட்டோம்னு எல்லாம் கிளைம் பண்றாங்க. இதெல்லாம் ஜூன் 4 தான் தெரியும். ஆனா எஸ்டாப்ளிஷ் சோஃபார் ப்ரூவன் என்னது? 2 கட்சிகள் தானே, அவங்க தான் இன்னைக்கு வளவா கழுவா களம் காண்றாங்க. நீங்க இவ்வளவு பண்ணிட்டோம் அவருக்கே நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 7,000 கோடி செலவு பண்ணி நிதி இங்க பிளட்டுக்கெல்லாம் பண்ணி ஏன் வருதுன்றாங்களா? இதே அம்மையார் தான் சொன்னாங்க. வரலாறுல காணாத மழை வந்ததுன்னு ஒத்துக்கிட்டதும் வந்து அம்மையார் தான். ஏர்லிஃப்ட் பண்ணணும் அத்தனை பேர்த்தையும் சொன்னதும் அதே தான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் கொண்டு இருக்கக்கூடிய பல 100-800 பேரை வந்து 36 மணி நேரம் முடியாமல் கூப்பிட்டு வந்தது அதே தான். சரி, இங்க ஸ்மார்ட் சிட்டி வந்துச்சு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில் என்ன சிட்டி வந்துச்சு? ஒரு சிட்டியும் வரல. அதுக்கு காசு கொடுத்துருக்கலாம்ல. 37,000 கோடி கேட்டோன்றாங்களே. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி வந்துட்டு போச்சுல, கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே. இது வரைக்கும் அந்த சப் கமிட்டி போய் ரிப்போர்ட் கொடுத்துருச்சுல. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி கூடணும். அதற்கு தலைவர் அமித்ஷா அவங்க ராட்டிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணாதான் கேபினெட்ல வச்சுதான் பணம் கொடுக்கணும். அதற்கு அந்த கமிட்டி வரைக்கும் கூடவே இல்லை. அந்த காசு எங்கன்னு கேட்டா, நான் அன்னைக்கு காசு கொடுத்தேன்னே சொல்லிட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்க வேண்டியது என்னாச்சு? இழப்பீட்டுக்கு செய்ய வேண்டியதுக்கு என்னாச்சு? 1450 கோடி ரூபாய் வந்து 6,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, அரசு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதே போல 200 கோடி ரூபாய் வந்து ரெப்பரேஷன்ஸ் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில பண்ணியிருக்கோம், பிரீச்சஸ் எல்லாம் கண்டெயின் பண்றதுக்கு வாட்டர் பாடின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு மேல நிரந்தரமா வந்து ரெப்பரேஷன்ஸ் ரெஸ்டரேஷன் பண்ண வேண்டியது பல வேலைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் மறுகட்டுமானத்துக்கு இதுக்கெல்லாம் காசு எங்கன்னு கேட்டா, நான் அன்னைக்கே கொடுத்துட்டு அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி சொல்லிட்டு இருந்தா மக்கள் எப்படி ரசிப்பாங்க? இடைவேளை இறுதி சுற்று. திரு அக்னீஸ்வரன், பிரதமர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக ஏன் பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு இந்தியா கூட்டணி பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் திமுக அதிமுகன்னு கட்டமைப்பதற்காக இந்த பரப்புரையை மேற்கொள்வது மாதிரி தெரியுது. போக்கஸ கொஞ்சம் மாத்துறீங்களா? அதிமுக கட்டமைப்பதற்காக அப்படி சொல்லல. 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டினுடைய பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்தி காட்டினார்களா அப்படின்னு கேட்டா அது இல்லை. சரி, அவங்கள வந்து நீங்க சொல்றீங்களே, மாநிலத்தில் 3 ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் வந்து இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்து நாங்கள் செலவச்சது மாதிரி நாங்கள் எல்லாவற்றையும் மாற்றி காட்டுகிறோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க செய்ய தவறியது. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு கொடுத்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? சரி, மோடி தான் செய்யல. சரி, நீங்க 39 நாடாளுமன்ற உறுப்பினர் மோடி கிட்ட தானே போய் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஆக இவை இரண்டும் யாருக்கு வாக்குகளாக? மோடி கிட்ட தான் போய் இருந்தீங்கன்னு போற போக்குல சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் இல்ல அந்த 10 ஆண்டுல முதல் 5 ஆண்டு 37 அதிமுக எம்பிக்கள் இருந்தாங்களே. முடிச்சிரேன். இல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு பதிலா திரு உதயநிதியுடைய முதலமைச்சர் கனவு நனவாகாதுன்னு அவுட் ஆஃப் சிலபஸ்லயே திரு இபிஎஸ் பேசிட்டு இருக்காரா? 2026 கணக்குல வச்சே பேசிட்டு இருக்காரா? நீங்க திரு ஸ்டாலின் அவருடைய பையன் முதலமைச்சரா மக்கள்கிட்ட வெற்றி பெற்று வந்திருக்கிறாருன்னு அவங்க சொல்றாங்க. அந்த வாதத்தை கூட ஏத்துக்குறோம்.
ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத திரு அண்ணாமலை அவர்களும் நானும் 26 முதலமைச்சர் சொல்றாரு. அவருக்கு போய் என்ன கணக்குல சேர்ப்பீங்க? ஆகையினால நீங்க வாங்கிய 2.5% வாக்குகள் இல்ல இப்படித்தான். அவரை பார்த்து பயப்படுறீங்க. நாங்க பயப்படல. அப்படியே அவரை பார்த்து பயப்படுறீங்க. கட்சியை அழிக்கிறோம் சொல்றீங்க. மோடியை பார்த்து கூட தான் தமிழ்நாடு பயப்படுது. ஐயா வந்துராதப்பான்னு 14 முறை ராஜீவ் காந்தி வந்தார். அவரே காங்கிரஸ் இங்க ஆட்சிக்கு வர முடியல. 8 முறை தான் வந்திருக்கிறார். இன்னும் பல முறை வர வேண்டியது வந்தாலும் காங்கிரஸ் போல தமிழ்நாட்டில் ஆட்சி அமையாது. இங்கு 2 தான், திமுக அதிமுக. உடனே நீங்க 2 பேரும் கூட்டு கலவணியா? அப்படி கிடையாது. இங்கு மாநில நலன் சார்ந்து தேசிய அரசியல் மக்களுடைய எண்ணங்களை மொழியை அவர்கள் காலில் போட்டு மிதிக்கிறார்கள். இதேதான் இன்னைக்கு ஏப்ரல் 13 ஐயா பட்டுக்கோட்டை அவர்கள் பிறந்த நாள். அதனால தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய். ஆக அதே பொய்யை மோடியும் வடை சூடுகிறார். இங்கே இருக்கிறவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். இது வேண்டாம், ஒரு மாற்று வேணும். ஆனா ஒரு விஷயம், நியாயமான கருத்தை நான் ஏத்துக்கிறேன். நம்முடைய சார் பொன்ராஜ் சார் சொன்னது, நீங்க மோடி, திரு மோடி, திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி என்றால் இது 4 முனை போட்டி தானே. திரு சீமான் அவர்களையும் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. ஆனாலும் கூட மக்கள் ஆர்வம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, 10 ஆண்டு கால மோடி எதிர்ப்பு, 3 ஆண்டு கால தமிழ்நாட்டின் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்ப்பு, இது யாருக்கு போகும் என்றால் 2.5% வாங்கிய பாஜகவுக்கு போகாது. 7.7% வாங்கிய திரு சீமான் உங்களுக்கு போகாது. இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி யதார்த்தமான அரசியலை முதல் முறையாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளருக்கு பிறகு கட்டமைக்கிறார். அது வெற்றி பெறும் என்பது என் நம்பிக்கை. எதிர்ப்பு வாக்குகளை பாஜகவும் பெற முடியாது, சீமானும் பெற முடியாது. அதிமுகவுக்கு போகின்ற திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சரி, திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, பிஜேபியும் பிடிக்கலன்றவங்களுக்கு யாருக்கு போகும்? அது நாம் தமிழருக்கு தானே போகும், வேற வழி இல்லையா? இப்ப நாம் தமிழருக்கு அந்த ஓட்டை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. இப்ப நாம் தமிழரும் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபி விட கூட வாங்கினவங்க, தனிச்சு நின்று வாங்கினவங்க. அப்ப அவர்களை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அப்ப அவர்களுக்கான ஓட்டு சதவீதம் இருக்கு, அது கூடத்தான் செய்யும். அப்ப அது குறையுதா இல்லையான்றது இனிமே பார்த்தா தான் தெரியும். ஏன் குறையுது, எப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு தெரியும். அது அங்க குறைஞ்சி அப்படின்னா அதை ஏடிஎம்கே ஓட்டும் குறையும். ஏடிஎம்கே ஓட்டை சாப்பிட்றதுக்கு தான் பிஜேபி முயற்சி வைக்குது. ஏடிஎம்கே கால்வாசி பிரிச்சுட்டாங்க. அதாவது முக்குளத்தோர் வாக்கு சதவீதத்தை முக்குளத்தோருடைய தலைவர்களாக ரெப்ரசென்ட் பண்ணப்பட்ட டிடிவியை பிரிச்சாச்சு, சசிகலா ஓச்சாச்சு, ஓபிஎஸ்ஐயும் சாப்பிடுறதுக்கு. ஆமா சார், அடுத்து நீங்க தான். அதெல்லாம் தேர்தல் வேற இல்ல, அடுத்து நீங்க தான். ஆனா கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டீங்க. என்ன சொல்றேன், கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதாவது 10 ஆண்டு காலம் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்த இந்தியா மோடி அவர்களுக்கு இந்த 10 ஆண்டு காலத்துல 125 லட்சம் கோடி கடனை வாங்கி 20 லட்சம் கோடிக்கு தான் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, போர்ட்டு, சிப்பு, ஏர்போர்ட் எல்லாம் கட்டியிருக்கீங்க. 20 லட்சம் கோடிக்கு தான். மிச்சம் என்ன பண்ணீங்க? ஏதாவது வெள்ளை அறிக்கை இருக்கா? 24 லட்சம் கோடியை கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணீங்க. 23 லட்சம் கோடியை முத்ரா லோனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பிஜேபி காரங்க கொடுத்தீங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு வேலையில்லா திண்டாட்டம் 42%, 42% கிராஜுவேட்ஸ்க்கு வேலை இல்ல, 30% ஐஐடி படிச்சவனுக்கு வேலை கிடையாது. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க 2047 நான் 37 ட்ரில்லியன் எக்கானமியை உருவாக்க வேண்டிய யாரு நம்புறதுக்கு இங்க ஒரு சின்ன பய கூட நம்ப மாட்டாங்க. நிறைவு கருத்தாக அதிமுகவுடைய தென் மாவட்ட வாக்கு வங்கி இல்ல முக்குளத்தூர் சமூக வாக்கு வங்கி திரு ஓபிஎஸ் டிவி வச்சு பாஜக வாங்கிடும் ஒரு கணக்கு சொல்றாருல, இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு பகுதி அந்த வாக்குகளை நிச்சயமா பாஜக பெறுவதற்கான, பாஜக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்ஃபேக்ட் உதாரணத்திற்கு ராமநாதபுரம் திரு ஓபிஎஸ் எதிர்பார்த்ததை விட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதா மாதிரி தான் செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி தேனிலையும் திரு டிடிவி தினகரன். சோ இந்த பாயிண்ட் தென்னகத்துல இருந்த அந்த தென் தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக ஓட்ட ஓரளவுக்கு எடுக்கலாம். நாம் தமிழர் எப்பவுமே ஒரு தேர்தலில் 3 அணிகள், அதுவும் 3 பவர்ஃபுல் அணிகள், பணபலம் இருக்கக்கூடிய அணிகள் மோதும் போது அதுல 4வது அணி அப்படின்னு வரும்போது அவங்க they get squeezed out. அது நாம் தமிழர்னு சொல்ல யாராக இருந்தாலும். அதனால சார் அவர் எப்படி பலமான அணி அப்படிங்களா? பிஜேபி ஒரு ரூபா கூட சொல்லிட்டாரு. ஒரே ஒரு பாயிண்ட், பிஜேபி கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, வாக்கு சதவீதம் அதிகரிச்சிட்டோம்னா நாங்க நிரந்தரமா இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 2014ஆம் ஆண்டு 7 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் 2வது இடத்துல இருந்தாங்க, திமுக 3வது இடம், 7 தொகுதிகள். 2019 என்னாச்சு? சோ
வாக்கு வங்கி என்பது நிரந்தரம் அல்ல, எந்த கட்சியினாலும். சோ இது 10% வந்தது, 13% வந்ததுன்னா 26ல அது அப்படியே இருக்கும், இல்ல அது வளரும் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. களத்துல என்ன பிரதிபலிக்கிறாங்க? நன்றி. பைபோலாரிட்டி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதும் சரியில்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நன்றி. வட்டமேசை விவாதம் நிறைவு பெற்றது.